கொஞ்சம் நம்ம அரேஞ்ச் பண்ணிக்கலாம். அப்படி கொடுத்துட்டு நம்ம நெருங்கிடுவோம் சார் பசங்க. நான் நல்லா இருக்கேன் சார். வாங்க சார் வச்சுக்கலாம் சார். என்னது மைக்கு கூட சார் கையில் சரியா இருக்குமா? கவர் ஆகுது சார். ஜம்முனா சார் ரெடிமேடோட இடம் இருக்காங்க. ஓடலாமா? என்னோட ஓடுறியா? முச்சந்தத்தில் தமிழ்ந்த தமிழால் என் அங்கத்தில் கலந்த தமிழால் எண்ணிலடங்கா வார்த்தைகளை கொண்டு எண்ணில் நிறைந்த தமிழால் முத்தமிழ் சொல்லெடுத்து தித்திக்கும் தேர்தமிழில் எத்திக்கும் புகழ் பரப்பும் என் அன்னை மொழியால் அவையோர் அனைவரையும் வணங்குகிறேன். மனதில் உறுதியும் வாக்கினில் ஏமையும் நிமிர்ந்த நன்னடையும் நேர்கொண்ட பார்வையும் சீர்பெற்ற ஞானமும் பாரப்போற்றும் ஒழுக்கமும் கொண்ட மருத்துவர் திரு ரா ஆனந்தகுமார் IAS தமிழ்நாடு ஊரக வளர்ச்சித்துறை ஆணையர் அவர்களை பெருமையுடன் வரவேற்கிறேன். அரும் பரிசு 1000 ஈதலின் பிள்ளைக்கு பெரும் பரிசு கல்வி என பேசு. வெள்ளத்தால் போகாது வெந்தனலால் வேகாது வெந்தராலும் கொல்லத்தான் இயலாது. இதை நன்கறிந்து என் போன்ற மாணவர்களை கல்வி ஒளியில் வழிநடத்தும் எங்கள் மதிப்பிற்குரிய டில்லி பாபு சார் அவர்களை அன்புடன் வரவேற்கிறோம். ஓய்வில்லாமல் உழைப்பதால்தான் எல்லா இடத்திலும் உயரத்தில் உள்ளது கடிகாரம். அப்படி உழைத்து உயர்ந்த ஆளுமை சிற்பி மாத இதழ் ஆசிரியர் முனைவர் ஞானசேகர் சார் அவர்களை அன்புடன் வரவேற்கிறோம். பல எதிர்பார்ப்புகளோடும் பல கனவுகளோடும் இங்கு கூடி வந்திருக்கும் அனைத்து மாணவ மாணவிகளுக்கும் எங்கள் அன்பு வணக்கங்கள். இங்கு அழகாக வருகை தந்து அமர்ந்திருக்கும் எங்களது டில்லி பாபு சாரது தகப்பனார் அவர்களை மிகவும் அன்புடன் நாங்கள் அனைவரும் சேர்ந்து வரவேற்கிறோம். இந்த சபா 3 மாதாந்திர வழிகாட்டி கூட்டத்தொடர் நிகழ்ச்சியில் பங்கேற்க வந்திருக்கும் அனைவரையும் நேரலையில் நிகழ்ச்சியை பார்க்கும் அனைவரையும் வருக வருக என வரவேற்கிறேன். தமிழ் தாய் வாழ்த்து. வெண்ணிலவும் தேய்ந்துதான் வளரும். ஆனால் இவருடைய பணிகளோ ஒரு நாளும் தேயாமல் வளர்ந்து கொண்டேதான் இருக்கும். எங்கள் அன்பிற்குரிய ஞானசேகர் சார் அவர்களை வரவேற்புரை கூறுமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். நம்முடைய சபா 3 நிகழ்வானது இன்று அற்புதமாக ஒரு அரங்கிலிருந்து சபையாக ஆரம்பமாகி இருக்கிறது. நம்முடைய சிறப்பு விருந்தினர் மருத்துவர் ஆனந்தகுமார் IAS அவர்கள் இங்கே நமக்காக
கருத்தை எடுத்து மகிழ்ச்சியோடு நம்ம எல்லாம் அறிவிப்பதற்காக வந்திருக்கிறார்கள். நிறைய மாணவர்கள் இருக்கிறீங்க. அகாடமிக்காக நிறைய போர்டு மெடல் வாங்கினவங்க. இந்த அளவுக்கு அவங்க படிப்பில் மிகவும் கெட்டிக்காரர், சிறந்த எழுத்தாளர், பேச்சாளர், சமூக சிந்தனையாளர், விளையாட்டிலும் அவர்கள் நிறைய சாதனைகளை புரிந்து கொண்டிருக்கக்கூடியவர்கள். இன்றளவு கூட அவர்கள் மாவட்டங்களுடைய ஆட்சித்தலைவராக இருந்திருக்கிறார்கள். பல்வேறு துறைகளினுடைய ஆணையராக பணியாற்றியிருக்கிறார்கள். 23 ஆண்டுகளாக பல துறைகளில் அவர்கள் பணியாற்றிய அனுபவம் கொண்டவர்கள். எப்படிப்பட்ட உயர்ந்த ஆளுமை இன்று நம் மத்தியிலே வந்திருக்கிறார்கள். சபாவின் கலாம் சபையின் சார்பாக முதற்கண் நம்முடைய சிறப்பு விருந்தினர் ஆனந்தகுமார் ஐஏஎஸ் சார் அவர்களை கரம் எழுப்பி வருக இன்றைக்கு இந்த நிகழ்வினை நாம் எல்லாம் காண்பதற்கு பெறுவதற்கு காரணமாகவும் வாய்ப்பை கொடுத்திருக்கக்கூடிய இராணுவ விஞ்ஞானி டாக்டர் டெலிபாபு அவர்கள் நம்முடைய இருக்கிறார்கள். அவர்களின் இந்த நேரத்திலே வருக என்று இந்த கலாம் சபா வழிகாட்டி மையத்தை நமக்கு கொடுத்து இந்த பள்ளியளிப்பு காலனி பிள்ளைகள் எல்லாம் பயன்பெற வேண்டும் என்று ஒரு பெரிய ஒரு கனவினை உள்ளத்திலே கொண்டு இந்த வீட்டினை பல மாணவர்கள் வாழ்க்கை எதிர்காலத்திற்காக நூலகமாக கொடுத்திருக்கக்கூடிய நம்முடைய டெலிபாபு சார் அவருடைய தந்தையார் அப்பா விஜயகுமார் அவர்களை இந்த நேரத்திலே வருகிறது. மாணவ கண்மணிகள் பல பள்ளியிலிருந்தும் கல்லூரியிலிருந்தும் வந்திருக்கிறீர்கள். உங்கள் அனைவரையும் இந்த நேரத்திலே அன்போடு வரவேற்கின்றோம். அதே நேரத்தில் நிகழ்ச்சியை இணையத்திலே கண்டு கொண்டிருக்கக்கூடிய அனைவரையும் பெரியோர்கள், மாணவர்கள், ஆசிரியர்கள், பெற்றோர்கள் பலரையும் இந்த நேரத்திலே நாம் அன்போடு வருக என்று வரவேற்கின்றோம். அரங்கத்திற்கு அணிசேர்க்கும் பல்வேறு இந்த வியாசர்பாடி பகுதியை சார்ந்த பெரியவர்களும் வந்திருக்கிறார்கள், வெளியிருக்கிறார். அவர்களை நாம் நேரத்திலே வருக என்று நிகழ்வினை ஆரம்பிப்பதற்கு முன்னதாக ஒரு சிறிய கலாம் சபை பற்றிய ஒரு சிறிய அறிமுகத்தை நம்முடைய சிறப்பு விருந்தினர் அவர்களுக்கும் இணையத்திலே பார்த்துக் கொண்டிருக்கிறது இன்று புதிதாக வந்திருக்கக்கூடிய மாணவர்களுக்கும் சொல்ல வேண்டியதற்காக ஒரு அறிமுகத்தை கொடுக்கிறோம். நவம்பர் மாதம் 8ஆம் தேதி பத்மஸ்ரீ மயில்சாமி அண்ணாதுரை விஞ்ஞானி அவர்களால் இந்த கலாம் சபா வழிகாட்டி மையமானது ஆரம்பித்து வைக்கப்பட்டது. அதனுடைய நம்முடைய இராணுவ விஞ்ஞானி டெலிபாபு அவர்கள் பல கனவுகளோடு இந்த திட்டத்தை தொடங்கி இருக்கிறார். இதிலே முக்கியமான நிகழ்வுகளாக என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்று சொன்னால் வியாசர்பாடி வாசிக்கிறது என்ற நிகழ்வு. ஒவ்வொரு நாளும் மாலை நேரத்திலே 4 மணியிலிருந்து 6 மணி வரை பள்ளி கல்லூரி மாணவ மாணவிகள் இங்கே வந்து அமர்ந்து இருக்கக்கூடிய நூல்களை படித்து அமைதியாக செய்திகளை விஷயங்களை உள்வாங்கிக் கொள்வதற்கான ஒரு வாய்ப்பினை இந்த வியாசர்பாடி வாசிக்கிறது என்ற அமைப்பானது கொடுத்திருக்கிறது. இப்போ ஏறக்குறைய ஒரு 2 மாதங்களாக மிக சிறப்பாக பிள்ளைகள் அதை பயன்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். சார் இன்னைக்கு சொல்லியிருக்கிறாங்க பள்ளி மாணவர்களுக்கு பள்ளியிலிருந்து வருவதற்கு லேட்டாகிறதுனால 4 மணியிலிருந்து 6:30 வரைக்கும் இந்த வியாசர்பாடி வாசிக்கிறது என்ற நேரமாக அது கொடுக்கப்படுகிறது. மாணவர்கள் இங்கு வந்திருக்கக்கூடியவர்களும் மாலை நேரத்தில் இங்கு வந்து நீங்கள் பயனடையலாம். இந்த இணையத்திலே காண்பவர்களும் இந்த நூலகத்திற்கு வருகிறார்கள். அடுத்ததாக சபா நிகழ்வுகள், அதாவது மிகச்சிறந்த ஆளுமைகளை ஒவ்வொரு மாதமும் அறிமுகப்படுத்த வேண்டும். அதோடு பிள்ளைகள் அவர்கள் மூலமாக நல்ல விஷயங்களை தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக ஆரம்பிக்கப்பட்டது. இது 3வது நிகழ்வு. இந்த 3வது நிகழ்வுக்கு நம்முடைய சிறப்பு விருந்தினராக மருத்துவர் ஆனந்தகுமார் ஐஏஎஸ் அவர்கள் வந்திருக்கிறார். இந்த நிகழ்விலே உயர்ந்த ஆளுமைகள் நேரடியாக மாணவர்களை சந்திக்கிறார்கள். அதோடு இணையம் வழியாகவும் பலரும் காண்கிறார்கள். இவர்கள் கேட்கக்கூடிய கேள்விகள் கலந்துரையாடல் மூலமாக அறிவினை பெற்றுக் கொள்வதற்கும் பெரியவர்களுடைய அனுபவங்களை பெற்றுக் கொள்வதற்கு ஒரு வாய்ப்பாக இந்த சபா நிகழ்வு நடந்துள்ளது. தொடர்ந்து 3வது நிகழ்வு ஒவ்வொரு மாதமும் ஒரு நாள் நிகழ்வாக நடத்தப்படுகிறது. அடுத்ததாக வியாசர்பாடி பேசுகிறது. இந்த மாணவர்கள் இங்கே படிக்க வரக்கூடிய மாணவர்கள் இங்கே இருக்கக்கூடிய நூல்களை ஏதாவது ஒரு நூலை எடுத்து அதில் இருக்கக்கூடிய செய்திகளை அவர்கள் தெரிந்து கொண்டு அதை பற்றி அவர்கள் பேசுகிறார்கள். அதுவும் டெஸ்டியேட் அறிவியல் யூடியூப் மூலமாக எல்லோருக்கும் பயன்படுகிறது. மாணவர்களை பேச்சாற்றலை வளர்ப்பதற்கும்
தன்னம்பிக்கையை கொடுப்பதற்கும் அவர்கள் அந்த புத்தகத்தை எப்படி புரிந்து கொண்டு சொல்லுகிறார்கள் என்ற அவருடைய திறமையை வெளிப்படுத்துவதற்கு ஒரு வாய்ப்பாக இந்த வியாசர்பாடி பேசுகிறது என்ற ஒரு நிகழ்வாக ஒவ்வொரு மாதம் நடத்தப்படுகிறது. அதோடு சாரோடு இன்னொரு பெரிய ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறது. அதாவது உங்களை போன்ற ஆளுமைகள் சிலர் இணையத்தின் மூலமாக உலகமெங்கும் இருக்கக்கூடியவரை சந்திக்க வேண்டும். இந்த கலாச்சார அதற்காக மெய்நிகர் மேடை என்ற ஒரு நிகழ்வினை கொடுத்து நீங்கள் ஒரு ஆளுமையில் இருக்கக்கூடிய இடத்திற்கே வந்து அவர்களும் இந்த மாணவர்களோடு கலந்துரையாடக்கூடிய ஒரு நிகழ்வினை கொண்டு வர வேண்டும். அதன் மூலமாக இன்னும் பலரை இந்தியாவில் டெல்லியில் இருக்கக்கூடியவர்கள் கூட இங்கே இருக்கக்கூடிய மாணவர்களை பேசுவதற்கான ஒரு வாய்ப்பை கொடுக்கலாம் என்று அந்த மெய்நிகர் மேடை என்ற நிகழ்வையும் கொண்டு வருவதற்காக திட்டமிட்டிருக்கிறது. விரைவில் அதுவும் வர இருக்கிறது. இந்த பகுதியிலே பயிலக்கூடிய மாணவர்கள் 9ஆம் வகுப்பிலே ஆர்வமாக இருக்கக்கூடிய மாணவர்களை தேர்ந்தெடுத்து அவர்கள் கல்லூரி செல்கின்றவரை அவருடைய கனவை நனவாக்கக்கூடிய கனவு திட்டங்களை கனவை ஏற்றுக்கக்கூடிய ஒரு திட்டத்தை கொடுக்கலாம் என்ற எண்ணத்திலும் இந்த கலாச்சார நிலைவாசகர்கள் ஏற்றுக் கொண்டிருக்கிறார்கள். இப்படி பல்வேறு வகைகளில் இன்னும் பல திட்டங்கள் வருவதற்கு காத்துக் கொண்டிருக்கின்றன. அதாவது இந்த மல்லிகைப்பூ காலில் இருக்கக்கூடிய இந்த விளிம்பு நிலையில் இருக்கக்கூடிய மாணவிகள், அதாவது மிகவும் பின்தங்கிய இருக்கக்கூடிய மாணவர்கள், அவர்களுக்கு ஒரு கனவு வர வேண்டும், உயர்நிலையை அடைய வேண்டும், தங்களை போன்ற உயர்ந்த ஆளுமைகளால் அவர்களும் மாறி வர வேண்டும் என்பதற்காக இந்த நிகழ்ச்சியை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். இந்த நேரத்தில் மீண்டும் உங்களுடைய இராணுவ டெல்லிபாபு சார் அவர்களுக்கும் உங்களை போன்று ஆளுமைகள் வருகின்ற போதுதான் இந்த கலாச்சாரமானது மிகப்பெரிய மகிழ்ச்சியை பெறுகிறது, பெருமையை பெறுகிறது என்றால் அதன் மூலமாக இருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு ஒரு மகிழ்ச்சி கிடைக்கிறது, அவர்களும் உதவிகள் பெறுகிறார்கள். ஏன் மீண்டும் நம்முடைய சிறப்பு சார் அவர்களுக்கும் டெல்லிபாபு சார் அவர்களுக்கு நாம் நன்றியை தெரிவிப்போம். நிகழ்வினை தொடர்ந்து செல்கிறார். இன்னும் யாராவது வந்திருந்தால் அவர்களை இந்த இடத்திலே வருக என்று அன்போடு வரவேற்று அவர்களே நன்றி வணக்கம். எப்பிறப்பாயினும் ஏமாப்பு ஒருவருக்கு மக்கள் பிறப்பில் பெரிதல்ல, அப்பிறப்பில் கற்றலின்படி நிற்றலும் பெரிதென்பர். இப்படி தானும் வாழ்ந்து நம் போன்ற மாணவர்களையும் வளர வைக்க வேண்டும் என்ற உயரிய நோக்குடன் இருக்கும் நம் டெல்லிபாபு சார் அவர்களை நம்முடைய சிறப்பு விருந்தினர் பற்றி ஒரு சில வார்த்தைகளை பேச அழைக்கிறேன். அனைவருக்கும் மாலை வணக்கம். வழக்கமா நம்ம கலெக்டரை பார்க்க போவோம் இல்லையா, இன்னைக்கு கலெக்டர் நம்மளை பார்க்க வந்திருக்காரு. எல்லாரும் கலெக்டருக்கு மனு கொடுத்து வரிசையில நின்று அதுக்கப்புறம் கலெக்டரை பார்ப்போம். தர்மபுரி கலெக்டராக இருந்தவர், ஈரோடு கலெக்டராக இருந்தவர் நண்பர் டாக்டர் ஆனந்தகுமார் அவர்கள் இன்று நம்மோடு கலாம் சபா மாணவர்களாக உட்கார்ந்து இருக்கிறார். அவருக்கு ஒரு இவர் அடிப்படையில ஒரு டாக்டர், பேச்சுலர் ஆஃப் வெட்டினரி சயின்ஸ் என்கிற இளநிலை கால்நடை மருத்துவம் படித்தவர், பிறகு முதுநிலை மாஸ்டர் ஆஃப் வெட்டினரி சயின்ஸ் அதையும் படித்தவர். கல்லூரி காலகட்டத்தில் பல தங்க பதக்கங்களை பெற்று கல்வியில் சிறந்து விளங்கியவர். 10ஆம் வகுப்பில் பள்ளியில் முதல் மாணவர், 12ஆம் வகுப்பில் பள்ளியில் முதல் மாணவர், பேச்சுலர் ஆஃப் வெட்டினரி சயின்ஸ் கோல்டு மெடல் என்று பல சாதனைகள் செய்து பிறகு IAS என்று சொல்லப்படக்கூடிய இந்திய ஆட்சி பணி, அந்த குடிமை பணி தேர்வுகள் எழுதி அதில் IAS அதிகாரியாக தேர்வு பெற்று இப்பொழுது தமிழகத்திலே IAS அதிகாரியாக, மூத்த IAS அதிகாரியாக பணியாற்றி வருகிறார். அந்த IAS அதிகாரிகளுக்கு எல்லாம் நம்ம மசூரியில லபாஸ்னான்னு ஒரு பயிற்சி பள்ளி இருக்கு, அங்கதான் அவங்களுக்கு பயிற்சி ட்ரைனிங் கொடுப்பாங்க. லால் பகதூர் சாஸ்திரி நேஷனல் அகாடமி ஆஃப் அட்மினிஸ்ட்ரேஷன். அந்த லபாஸ்னால இவருக்கு ஒரு சிறப்பு உண்டு. இவர் தான் தி பெஸ்ட் அத்லெட், மிக சிறந்த சிறப்பை பெற்றவர் தான் லபாஸ்னால நம்முடைய சிறப்பு விருந்தினர் நண்பர் ஆனந்தகுமார் IAS அவர்கள். இப்ப பாத்தீங்கன்னா படிப்புல நம்பர் 1 கோல்டு மெடலும் வாங்கினாரு, ஆனா விளையாட்டுலயும் இருந்தார். ஆக நம்ம உட்கார்ந்து வெறும் படிப்பிலேயே கவனம் செலுத்துவதோடு பல துறைகளில் நாம் இருக்க வேண்டும் என்பதற்கு இவர் சிறந்த உதாரணம். அடுத்தது என்னை நோக்கி பாயும் நியூட்ரான் கேள்விப்பட்டிருக்கீங்களா? பூக்கள் நாளையும் பூக்கும். இதெல்லாம் ஏதோ வித்தியாசமான டைட்டில் மாதிரி உங்களுக்கு தெரியுது இல்லையா? இப்படி வித்தியாசமான
தலைப்புகளில் 21 நூல்களை எழுதிய ஆசிரியர். டாக்டர், இன்னொன்று விளையாட்டு வீரர். இப்ப கூட ஐஏஎஸ் அதிகாரிகளுக்கு அவங்களுக்கு ஒரு கால்பந்தாட்ட குழு இருக்கு, ஒரு ஃபுட்பால் டீம் இருக்கு. அந்த டீம்ல இவர் கேப்டனா இருந்தவர். அதுக்கப்புறம் இவங்களுக்கு கிரிக்கெட் டீம் இருக்கு, அதுலயே இவர் விளையாடிட்டு இருக்காரு. ரொம்ப ரொம்ப விளையாட்டான ஒரு ஐஏஎஸ் அதிகாரியாக நம்மிடையே இருக்கிறார். அதோடு எழுத்து துறையில் மிகச்சிறப்பாக 21 புத்தகங்கள், அனைத்தும் தமிழ் புத்தகங்களாக எழுதி தமிழ் கூறும் நல்லுடனும் தமிழ் மாணவர்களும் பயனடையும்படியாக செய்து வருகிறார். பிறகு மிகச்சிறந்த பேச்சாளர். நீங்க இப்ப கேட்கலாம் போறீங்க, மிக சிறப்பாக சுவையாக மாணவர்களோடு கலந்துரையாடுவார். இப்ப நானும் ஆனந்தகுமார் சாரும் நண்பர்கள். நாங்க இந்து தமிழ் திசைக்காக ஒரு கலந்துரையாடல் நிகழ்ச்சியை இந்து தமிழ் திசை நாளிதழ் ஒரு ஏற்பாடு செஞ்சிருந்தாங்க. ஒரு இணைய வழியில நாங்க 2 பேரும் கலந்துரையாடோம். இந்த குடிமைப்பணி தேர்வுகள், ஐஏஎஸ் அதிகாரி அவர் எப்படி, அந்த தேர்வுகள்லாம் எப்படி இருக்கும்னு தேசம் காக்கும் நேசம் பணிகள் அப்படின்ற தலைப்புல ஒரு யூடியூப் வீடியோ இருக்கு. 1 மணி நேரம் 40 நிமிஷம் நாங்க பேசியிருக்கோம். அந்த யூடியூப் நீங்க யாராவது பாத்தீங்கன்னா அதுக்கு ஒரு வித்தியாசம் தெரியும். அதுல நான் உட்கார்ந்து பேசியிருப்பேன், ஆனந்தகுமார் சார் நின்றுட்டே பேசியிருப்பார். 1 மணி நேரம் 40 நிமிஷம் அவர் நின்றுட்டே பேசுறாரு. நிறைய பேர் கண்டுபிடிக்க மாட்டாங்க, ஏன்னா ஸ்கிரீன் ஒரு பாஸ்போர்ட் சைஸ் முகம் அளவுக்கு தான் அந்த அவரோட விஷுவல் இருக்கும். அந்த நிகழ்ச்சியில மட்டும் அவர் நிக்கல, அதை கேட்ட எல்லோருடைய மனசுலயே நிக்க ஆரம்பிச்சாரு. ஆனா இன்னைக்கு நாங்க 2 பேரும் இன்னொரு ஒரு கலாம் சபா மாணவர்களோடு ஒரு கலந்துரையாடல் இருக்கிறார். அன்னைக்கு நின்று கொண்டே பேசினார், இன்று உட்கார்ந்து கொண்டே பேச இருக்கிறார். உங்க எல்லார் மனசுலயும் அவருக்கு நிக்க இடம் கொடுத்த நீங்க இப்ப இனிமே நிரந்தரமா அவர் உட்கார்றதுக்கு ஒரு இடம் கொடுத்தோம் என்ற வார்த்தைகளோடு அவரை அறிமுகம் செய்து கலாம் சபா மாணவர்கள் நமது கலெக்டரை வருக வருக என்று அவர்களுடைய வாங்க சார். கடின உழைப்பும் விடாமுயற்சியும் இருந்தால் நிச்சயம் வெற்றி பெற முடியும். எந்த செயலையும் தொடங்கும் போது நம்மால் முடியும், வெற்றி பெறுவோம் என்று தொடங்க வேண்டும் என்ற தாரக மந்திரத்தை கொண்டவர் நம்முடைய ஆனந்தகுமார் சார். இப்பொழுது நம்முடைய சிறப்பு விருந்தினரான ஆனந்தகுமார் சார் அவர்களுக்கு நம் திலீபாபு சார் பொன்னாடை போற்றியும் நம் ஞானசேகர் சார் புத்தகங்களை பரிசளித்தும் மரியாதை செய்வார்கள். வாழ்க்கையில் நாம் நிர்ணயிக்கும் இலக்குதான் நாம் செல்லும் பாதையை தீர்மானிக்கிறது. டிஎன்பிஎஸ்சி தேர்வு எழுதி அரசு கால்நடை மருத்துவர் ஆனார். அரசு பணியில் இருந்து கொண்டே ஐஏஎஸ் தேர்வுக்கு பயின்று பல தோல்விகளை தழுவி பின்பு வெற்றியின் உச்சத்தை தொட்டு ஐஏஎஸ் பணிக்கு தேர்வானார். இத்தகைய சாதனையை புரிந்த மருத்துவர் திரு ரா ஆனந்தகுமார் ஐஏஎஸ் அவர்களை உரையாற்றுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். இனிய மாணவ செல்விகளே, மாணவிகளே, அப்பா மற்றும் கனவு விஞ்ஞானி திலீபாபு ஐயா அவர்கள் மற்றும் ஞானசேகர் ஐயா அவர்கள் இருக்கிற அனைவருக்கும் எனது அன்பான மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு தருணம். பொதுவாக நான் பேச ஆரம்பிக்கும் பொழுது பெரிய மேடைகள் எல்லாருமே ஒரு பாடல் ஒன்று சொல்லுவேன் ஆரம்பத்தில். இங்கே பாடல் நம்ம ரொம்ப நெருங்கி உட்கார்ந்து இருக்கும்போது பாடல் திடீர்னு சொல்லும்போது தப்பு டென்ஷன் ஆகிடும். என்ன நடக்குது அப்படின்ட்டு அவங்க மேல ரொம்ப பேர் என்ன ஸ்வேதா பேசும்போது ஒரு நல்ல, அதாவது பேச்சு தமிழ் அப்படின்னு ஒன்று இருக்கு, செம்மொழி தமிழ் ஒன்று இருக்கு, உரை தமிழ் ஒன்று இருக்கு, புத்தகத்தில் இருக்கிற தமிழ் ஒன்று இருக்கு, நம்ம மேடையில் பேசுறதுக்கான தமிழ் ஒன்று இருக்கு.
மேலையை விட மிக நெருங்கி இருக்கின்ற இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில உங்களோட நெருங்கி அமர்ந்திருக்கும். திடீர்னு பாட்டு பாடணும்னா பதட்டமாயிருவீங்கன்றதுனால சொல்லிட்டு இந்த பாட்டு ரொம்ப நல்லா இருக்கும், கேட்டு பாருங்களேன் அப்படின்னு. பாட்டுன்னா ஒரு 2 லைன். சாகும் வரை தமிழ் படித்து சாக வேண்டும், என் சாம்பலும் தமிழ் மணந்து வேக வேண்டும், ஓடையிலே என் சாம்பல் கரையும் போது உன் தமிழே நீ சலசலத்து ஓட வேண்டும் என்றார் ஈழத்து கவிஞர் பண்டிதர் சச்சிதானந்த பிள்ளை. அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, ஒரு கவிஞர் ஒரு பாட்டு எழுதுறாரு, சாகிற வரைக்கும் படிக்கணும்ன்றாரு. வாழும் வரை படிப்பது கடைசி நேரத்தில் கூட நம்ம படிக்கணும் அப்படின்னு நினைக்கிறார். யாரோ ஒரு மிகப்பெரிய ஞானி ஒரு நம்ம அறிஞர் அண்ணா ஹாஸ்பிட்டல்ல இருக்காரு. ஏன் ஒரு சர்ஜரி பண்ண போறாங்க, அவங்களுக்கு ஆப்ரேஷன் பண்ண போகும்போது அவர் டாக்டர் கூப்பிடும்போது அவர் சொல்றாராம், ஒரு புக்கை படிச்சுட்டு இருக்கேன், நான் படிச்சுட்டு வரேன் அப்படின்ட்டு. ஸோ அந்த மாதிரி புத்தகங்களை படிக்கிறது சாகும் வரை படிக்க வேண்டும் அப்படின்ட்டு அவர் சொல்றாரு. சாம்பல் ஆனப்புறம் என்னோட சாம்பல் தண்ணியில கரையும் பொழுது அது தமிழ் மணந்து வேக வேண்டும்னு அவர் சொல்லி போயிருக்காரு. அந்த மாதிரியான ஒரு பாட்டை கேட்டதுக்கு அப்புறம் ரொம்ப ஆர்வமா நம்ம டெய்லி நம்ம படிக்கணும் அப்படிங்கிற ஆர்வத்துல தினந்தோறும் படித்து கொண்டிருக்கின்ற எனக்கு இந்த மாதிரியான ஒரு கூட்டத்துல கலந்து கொள்வதற்கு வாய்ப்பு வைத்திருக்கின்ற மாண்புமிகு தமிழ்நாடு அரசுக்கு என்னோட முதல் நன்றி. அதுக்கடுத்து இந்த மாதிரியான ஒரு கூட்டத்தை ஏற்பாடு செய்து நடத்தி கொண்டிருக்கின்ற திலீப் பாபு ஐயா அவர்களுக்கு நன்றி. இங்க இருக்கிற எல்லா மாணவ மாணவியர்களுக்கும் இங்க என்னோட உரையை கேட்பதற்கு இந்த அரங்கத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற சபையை கலை கட்ட செய்திருக்கின்ற உங்க எல்லாருக்கும் வணக்கம். நிறைய பேர் ஆன்லைன்ல பார்த்துட்டு இருந்தாலும் எதிரில் இருக்கிறவங்க கண்களை பார்த்து பேசுவது என்பது மிகுந்த மகிழ்ச்சிக்குரிய விஷயம். அதனால இந்த மாதிரியான ஒரு செட்டப் ஆண்டாண்டு காலத்துக்கு மனசில் நிற்கும் இது நல்ல முயற்சி கூட. அந்த வகையில் இந்த கூட்டத்தில் பங்கெடுக்கிறதுல, இந்த சபையில் கலந்துக்கிறதுல எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. சார் சொன்னாங்க சபா அப்படின்றது அப்பாவோட பேர் அப்படின்ட்டு. அவர் அப்பாவோட மனசுல ஒரு நல்ல எண்ணம் வந்ததுனால தான் நம்ம இந்த மாதிரியான ஒரு அற்புதமான நூலகத்தை உருவாக்கணும்னு அவருடைய பையன்கிட்ட சொல்லி, அவருக்கு நல்ல மனசு அப்படி இருந்ததுனால தொடர்ந்து நம்மளுக்கு எல்லோருக்கும் பலன் கிடைக்கின்ற. நீங்க நினைக்கலாம் உங்களுக்கு தான் பலன், நான் ஐஏஎஸ் ஆஃபீஸரு, கலெக்டரு, பல அனுபவங்கள் என்கிட்ட இருக்கு, அனுபவங்களை உங்களுக்கு கொடுத்துட்டு போவேன், அந்த அனுபவங்களை நீங்க பயன்படுத்தி அதுல இருந்து மேலே வரணும் அப்படின்னு நீங்க நினைக்கலாம். ஆனா உங்க அனுபவங்கள் இருக்கு இல்லையா, அந்த தம்பியோட குறிப்பான அனுபவம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் நான் கற்றுக்கணுன்றதுக்காக நான் வந்தேன். யார் ஒருவர் தொடர்ந்து கற்றுக்கொண்டே இருக்கிறாரோ அவர்தான் மாணவர். யார் நான் படிச்சு முடிச்சுட்டேன்னு நினைக்கிறாங்களோ அதோட அவங்களோட முடிவு போகுது. இன்னும் நீங்க எல்லாம் பேனா பேப்பர் வச்சிருந்தீங்கன்னா நான் வச்சிருக்கேன் எப்பவுமே, ஏன்னா பேனா பேப்பர் வச்சிருக்கேன் நான் ஸ்டூடெண்ட். ஸோ கார்ல் பாப்பர் அப்படின்னு சொல்லி ஒரு அறிஞர் இருக்கார். கார்ல் பாப்பர் குறிச்சு வச்சுக்கோங்க, பேனா பேப்பர் வேஸ்ட் பண்ணிடாதீங்க. கார்ல் பாப்பர், CARLPOPPER. அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, அவர் நாலேஜ் ஹேஸ் லிமிட்ஸ், நம்மளோட அறிவு ஒரு எல்லைக்கு உட்பட்டது. பட் இக்னோரன்ஸ் இஸ் அன்லிமிட்டட், இன்ஃபினிட்டிவ் அப்படின்றார். நம்முடைய அறியாமை அளந்து எடுக்க முடியாத அளவு மிக பெரிய அளவானது. நமக்கு எப்போ நம்ம தெரியும் அப்படின்னு முடிவு பண்ணிடுவோம், அதோட நம்ம நம்மளோட வளர்ச்சி நின்று போயிடுது. தெரியாது, நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற ஆர்வத்தோடு நீங்கள் வாழ்ந்து தொடர்ந்து கற்றுக்கொண்டே இருந்தீர்கள். ஏன்னா தாக்கும் வரை தமிழ் படித்து சாவதற்கான விஷயங்கள் நம்ம இடத்துல இருக்கிறது. நீங்கள் படிக்கிறதே சந்தோஷம், அந்த படிப்பது சுகமே அப்படின்னு சொல்லி திரு இறையன்பு ஐயா அவர்கள் ஒரு புத்தகம் எழுதியிருக்கார். படிப்பது சுகமே அப்படின்ற புத்தகம் படிக்கிறது எவ்வளவு சந்தோஷமான விஷயம் அப்படின்னு சொல்லி தரும். படிப்பும் பண்பும் அப்படின்ற தலைப்புல நான் பேசணும் அப்படின்னு திலீப் பாபு சார்கிட்ட கேட்டேன். அவர் சொன்னாரு, நீங்க UPSC TNPSC எக்ஸாம் பத்தி குறிப்பா சொல்லணும் அப்படின்ட்டு. ஸோ நான் இப்போ மணி 5:27. எப்போ சார் 6 மணிக்கு முடிச்சுக்கலாம்? 6:15 வரையிலும் நான் என்ன சொல்றது, எப்படி பிரிச்சுக்கலாம் அப்படின்னா 6:15 தொடர்ந்து பேசப்படும். ரைட், 6:15 வரையிலும் நம்ம பேசுறதுக்கு கிட்டத்தட்ட 3/4 மணி நேரம் இருக்கு. ஸோ அதில் 3 கால் பகுதிகளாக, ஃபர்ஸ்ட் கால் பகுதி 15 மணி கூட நான் படிப்பை பற்றி சொல்கிறேன். என்ன படித்தேன், படிப்புனா என்ன, இப்போ ஆரம்பிச்சது படிப்பு பற்றி தானே, படிப்பை பற்றி சொல்லுவோம். ஆகும் வரை தமிழ் படிப்புன்னு ஆரம்பிச்சோம். அதுக்கப்புறம் மீதம் இருக்கிற 15 நிமிஷம் பண்புகள், என்ன மாதிரியான பண்புகள் படிப்புக்கு உதவும் அப்படின்னு.
கடைசி 15 நிமிஷம் வந்து வாழ்க்கைக்கு உதவக்கூடிய பண்புகள். வாழ்க்கை வேறு, படிப்பு வேறு, அப்புறம் பண்பு வேறு, இது மாதிரிலாம் பிரிக்கவே முடியாது. ஆனால் இப்போ நம்ம வசதிக்காக அதை பிரிக்கிறோம். எல்லாம் ஒன்றோடு ஒன்று கலந்த ஒரே ஒரு விஷயம்தான் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அதனால நான் படிக்க ஆரம்பிச்ச போது நான் என்னோட கோயம்புத்தூர் மாவட்டம், கோவை மாவட்டத்தில் பொள்ளாச்சி பக்கத்தில் சின்ன வதம்பச்சேரி அப்படின்னு ஒரு கிராமம். பேரே சின்ன வதம்பச்சேரி, சின்னதாக தான் இருக்கும். அந்த ஊரை காட்டிலும் பல மடங்கு வசதிகளும் வாய்ப்புகளும் அதிகமாக இருக்கின்ற ஒரு ஊரில் நீங்கள் இருக்கிறீர்கள். அதனால நீங்க வந்து சார் சொன்னாங்க இது வந்து மழை பெஞ்சதுன்னா ரொம்ப சிரமமெல்லாம் இருக்கும் அப்படின்ட்டு. கோயம்புத்தூர் மழையே பெய்யாது. அதனால அது வேற சிரமங்கள். வாழ்க்கையில வந்து நம்ம அந்த கிராமத்துல இருந்து நம்ம படிக்கணும் அப்படின்னு நினைக்கிறது இந்த மாதிரி வயதுலாம் இருக்கும்போது நம்ம படிக்கிறதுக்கு முக்கியத்துவம் கொடுத்த மாதிரி எனக்கு ஞாபகம் இல்லை. எந்நேரமும் நான் விளையாண்டுட்டே இருப்பேன். என்னோட வீட்டில் இருந்து ஸ்கூலுக்கு போகும்போது நான் செருப்பு போட்டே போக மாட்டேன். ஏன்னா செருப்பு எங்கேயாவது வாங்கிட்டு வந்தேன். நான் போய் விளையாட போவோம்னா எங்கே போகிறோம் அப்படின்றதுக்கு ஒரு கணக்கு இருக்காது. இங்கே போவோம், அத்தை வீட்டுக்கு போவோம், சித்தி வீட்டுக்கு போவோம், அப்புறம் நடுவில் ஸ்கூலுக்கு போவோம், கிரவுண்டுக்கு போவோம். காலில் முள்ளே ஏறினாலும் சுற்றிக்கிட்டே இருந்த அந்த கிராமம் சின்ன வகுப்பு. என்னோட நண்பர்கள் சரவணன், இளங்கோவன், பரமேஸ்வரன், இந்த மாதிரி. இப்போ சமீபத்தில் அந்த ஊருக்கு போயிருந்த போது பரமேஸ்வரன் அப்படிங்கிற என்னோட நண்பரை பார்த்தேன். அவருக்கு என் பொண்ணு கூட வந்திருந்தாங்க. அப்பா அவர் எத்தனை வருஷமா உங்களுக்கு தெரியும் அப்படின்னு கேட்டார். அப்போதான் எனக்கு தெரிஞ்சது அவர் எனக்கு 45 வருஷமா தெரியும். 1ஆவது வகுப்புல ஒன்னா படிச்சதுனால 45 வருஷமா ஒன்னா படிச்ச அந்த நண்பரோட நாங்க அவரோட தோட்டத்துக்கு போயிருந்தோம். அப்ப இருந்த தண்ணீர் இருந்த கிணறுலாம் இப்போ காலியா இருக்கு. நாடு பல மாற்றங்களை சந்தித்துக் கொண்டிருக்கிறது, நட்பும் சந்தித்துக் கொண்டிருக்கும் நினைத்து பொண்ணு கேட்டார். அப்பா உங்களுக்கு அவர்கள் சண்டை வந்ததே இல்லையா அப்படின்னு. ஏன்னா நல்ல நட்போட இருக்கிறவங்களை பார்த்து இப்படி ஒரு கேள்வி கேட்கிறே கண்ணு பட்டுரும் அப்படின்னு. ஆனா எனக்கும் அவருக்கும் சண்டை போடுறதுக்கான வாய்ப்பே கிடைக்கல. நண்பர் அப்படின்றவங்க வந்து அந்த மாதிரியான ஒரு நண்பர் கிடைக்கிறது வந்து வாழ்க்கையில வெற்றி பெறுவதற்கு மிக முக்கியமான ஒரு விஷயம். இப்ப அவர் சொன்னாரு டில்லி பாபு சார் வந்து ஆனந்தமானுடைய நண்பர் அப்படின்னு சொன்னாரு. அப்ப நட்பு அப்படின்றத பத்தி அது எவ்வளவு முக்கியமான ஒரு பண்பு. நட்பை காப்பாற்றி வளர்க்கறது நட்பு பயிர் அப்படின்னு சொல்றாங்க. அது படிப்பு நம்ம உட்கார்ந்து படிக்கலாம், நட்பு நம்ம வளர்க்கலாம் தானா தானே கிடைக்கும் அப்படின்னு நீங்க நினைக்கலாம். ஆனா திருவள்ளுவர் என்ன சொல்லியிருக்காருன்னா ஒரு குறள்ல, செயற்கரிய யாவுல நட்பின் அதுபோல் வினைக்கரிய யாவுல நட்பின் அதுபோல செயற்கரிய யாவுல நட்பின் அப்படின்னு ஒரு குறள். இந்த மாதிரியான ஒரு குறள் இருக்கு. அது என்ன குறள் அப்படின்னா சரியா லைன் விழல. வினைக்கரிய யாவுல நட்பின் அதுபோல் செயற்கரிய யாவுல காப்பு அப்படின்ற மாதிரி ஒரு குறள். அந்த குறள் என்ன சொல்லுதுன்னா, நீங்க ஒரு காரியத்தை செய்யணும்னு நினைச்சோம்னா அது போல நட்பு போல அந்த காரியத்தை செய்து முடிக்கக்கூடிய வலிமை உங்களுக்கு கொடுக்கக்கூடிய விஷயம் வேற ஒன்றும் இல்லை அப்படின்றாங்க. எப்படி அப்படின்னா, செயற்கரிய யாவுல நட்பின் அதுபோல் வினைக்கரிய யாவுல காப்பு அப்படின்றது அந்த பொருள். சரியா இருந்துச்சு. இந்த உலகத்துல நம்ம ஒரு அரிய காரியம் செய்யணும், 5 கோல்டு மெடல் வாங்கணும், எக்ஸாம்ல பாஸ் பண்ணணும், ஸ்போர்ட்ஸ்ல சக்சீட் பண்ணணும் அப்படின்னா, ஸ்போர்ட்ஸ்னா ஃபுட்பால் டீம் எடுத்துக்கோங்களேன், 11 பேர் இருப்பாங்க. 11 பேர் நட்பா இருந்தா மட்டும்தான் அந்த அணி ஜெயிக்கும். அடையாளம் வந்து இவர் கேப்டன், இவர் பிளேயர் அப்படின்னு சொன்னா கூட அந்த அணியில் இருக்கின்ற எல்லோரோடையும் அனுசரித்து செல்கின்ற பண்பு இருக்கு இல்லையா, அதெல்லாம் படிப்பும் பண்பும்னு சேர்த்து சொன்னோம். படிப்பை சொல்லும் பொழுது 1ஆம் வகுப்புல ஆரம்பிச்சு அப்படியே நம்ம திருக்குறளுக்கு வந்து அதுக்கப்புறம் நட்புக்கு வந்துட்டு திருப்பி நம்ம அந்த 1ஆம் வகுப்புக்கே போவோம். சின்ன வகுப்புல ஊசாசே ஆரம்ப பள்ளி அப்படின்னு ஒரு பள்ளி இருக்கு. அவர் ஊசா சவுண்டப்ப செட்டியார் அப்படின்றவர் அந்த பள்ளியை ஆரம்பிச்சிருக்காரு. அந்த ஊர்ல இருக்கிற மக்கள் படிக்கணும் அப்படின்ட்டு அவர் வந்து அந்த பள்ளியை ஆரம்பிச்சார். நான் படித்தேன். இந்த ஊர்ல இருக்கிற மக்கள் படிக்கணும்ட்டு இவர் இந்த இடத்துல லைப்ரரி ஆரம்பிச்சிருக்காரு. இந்த மாதிரியான நல்ல உள்ளங்களுடைய பலன் பார்த்தோம்னா அவர் ஒருத்தர் ஆரம்பிச்சாரு. அவர் நான் பார்த்தது இல்லை, அட்லீஸ்ட் உங்களால பார்க்க முடியுது. ஆனா அவர் ஆரம்பிச்ச பள்ளியில நம்ம படிச்சு 5ஆவது வரையில நம்ம படித்தேன். அப்ப இருந்த ஆசிரியர்கள் இப்ப கூட நான் அவங்கள அப்பப்போ பார்க்கறதுக்கான வாய்ப்பு கிடைக்கும். பேபி டீச்சர்னு ஒருத்தவங்க இருக்காங்க. அவங்களும் இந்த வீடியோ கேட்டாலும் கேட்பாங்க, இல்லை சொன்னப்புறம் பார்ப்பாங்க. அவங்க பிரேமகுமாரி டீச்சர், லட்சுமி டீச்சர், சுப்புராஜ் என்கின்ற தலைமை ஆசிரியர், தங்கவேல் என்கின்ற
கணித ஆசிரியர், இவங்களெல்லாம் இன்னும் நான் ஞாபகம் வச்சுருக்கேன். உங்களோட ஆசிரியர்களுக்கு நீங்கள் நன்றி உடையவர்களாக இருக்க வேண்டும். படிப்பில் அது ஒரு பகுதி. ஆசிரியர்கள் மாதா பிதா குரு தெய்வம் அப்படின்னு சொல்றாங்க. அந்த பிதா இங்க இருக்கார் அப்படின்னு மாதம் வந்து இங்க அவரோட டைம் ஸ்பெண்ட் பண்ணக்கூடிய ராணுவ விஞ்ஞானி நமக்கு கற்றுக் கொடுக்கிறது இந்த 4 வரிகள் தான். மாதா பிதா குரு தெய்வம் அப்படின்றது தன்னுடைய பிதாவை தெய்வமாக நினைத்து இங்க வந்து உங்களோட சேர்ந்து அவரும் கற்றுக்கொண்டு அவரும் தன்னுடைய தந்தைக்கு ஆற்றும் உதவி. அவர் வந்து அவையத்து முன்பு இருக்க செய்தார். இவர் அந்த நன்றியை இவர் தந்தை என்னோற்றான் கொள்ளினும் சொல் அப்படின்னு ஒரு திருக்குறள் இருக்கு. விளக்கமா சொல்லணும்னா, இந்த மாதிரி ஒரு பையனை பெற்றெடுக்கிறதுக்கு அவர் என்ன தவம் பண்ணியிருக்காரோ இப்படி ஒரு பையனை பெற்றெடுத்திருக்காரு அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுல அவர் வந்து ஒரு மிகச்சிறந்த ஒரு தந்தையாக என்னுடைய கண்ணுக்கு தெரிய வருகின்றார். என்னுடைய தந்தை பற்றி சொல்ல வேண்டிய நேரம் இல்லையா. எங்க அப்பா பேர் வந்து திரு A.K. ராமசாமி, அம்மா பேரு ஜெயலட்சுமி. அவங்க வந்து அப்பா வந்து நல்லா படிக்கணும். அவர் அடிக்கடி சொல்லுவது என்னன்னா, உங்களோட ரிசல்ட் தானே நான் போய் பார்த்தது இல்லை ஸ்கூல்ல அப்படின்னு சொல்லுவார். அப்படின்னா என்ன இருக்கும்னா, அக்காவோ அண்ணனோ ஃபெயில் ஆயிடுவாங்கன்ற ஒரு பயம் இருக்கும் அப்பாவுக்கு. அப்பெல்லாம் வந்து ஃபெயில் பண்ணக்கூடிய காலகட்டம். படிச்சு பாஸ் பண்றது அப்படின்றது வந்து பாஸ் பண்ணாதான் பண்ணுவாங்க. அதாவது இப்போ ஃபெயில் ஆகி மறுபடியும் தொடர்ந்து ஒரே வகுப்புல படிக்கக்கூடிய சூழ்நிலையெல்லாம் அப்போ இருந்த மாணவர்களுக்கு இருந்தது. ஸோ அதனால அவர் அந்த மாதிரி என்னுடைய நம்பிக்கையை வந்து என் மேல வச்சிருந்த நம்பிக்கையை வந்து காப்பாற்றணும் அப்படின்ற எண்ணத்தோடய நான் படித்தேன். 10வது வரையிலும் 6வது வரையும் 5வது வரையிலும் அந்த பள்ளியில் முடிச்சு சோசியமா மேல்நிலை பள்ளி சொக்கன் செட்டியார் மல்லம்மாள் மேல்நிலை பள்ளி வரந்தச்சேரி அப்படின்ற இடத்துல 6வதுல இருந்து 12ஆம் வகுப்பு வரைக்குமான படிப்பை படித்தேன். அப்போ வந்து விளையாட்டு வந்து மிக முக்கியமான ஒரு பகுதியாக இருந்தது. எப்பவுமே விளையாண்டுட்டு இருந்தோம். அந்த ஊர்லயே ஒரு கிரிக்கெட் டீம் இருந்தது. காவேரி காடுன்னு ஒரு இடம் இருக்கு. அங்கெல்லாம் நாங்கள் கிரிக்கெட் விளையாடுவோம் ரெகுலரா. அப்போ அந்த கார்க் பந்து அப்படின்னு ஒரு பந்து இருக்கும். அது போட்டா அடிபட்டு அவங்க வலிக்கும். அது நிறைய பேர் அந்த ரப்பர் பந்துலேயே விளையாடலாம்னு நினைப்பாங்க. எங்கள் ஊர்ல முதன்மையான பணி வந்து நெசவு செய்கின்ற பணி. இங்க சென்னையில மீன் பிடிக்கலாம், அங்க கடல் இல்லை, அதனால நெசவு செய்கின்ற பணி. நெசவு செய்கின்றவர்களுக்கு நூல் இருக்கும். அதை வாங்கி நண்பர்களோடு சேர்ந்து அது பந்தா மாற்றி அது கிரிக்கெட் பந்தோட விளையாடின எஃபெக்ட் வந்து நல்ல ஸ்விங்கு போட முடியுது. ஸோ அந்த மாதிரியான ஒரு கிராமத்தில் வந்து தமிழ் ஐயா திரு வேலுசாமி சார் அப்படின்னு ஒரு சார் எங்களுக்கு தமிழ் சொல்லிட்டு இருந்தாங்க. இப்போ ஓய்வு போட்டுருந்தாங்க. அவங்களோட எங்களுக்கு நிறைய நட்பு இருக்கு. அந்த ஆண்டு விழா நடக்கும் இல்லையா, ஆண்டு விழாவில் வந்து டான்ஸ் எல்லாம் ஆடுவாங்க. அந்த டான்ஸ் எல்லாம் ஆடுறதுக்கு வந்து நான் பேர் கொடுத்துருந்தேன். அந்த பேர் கொடுத்து நம்ம டான்ஸ் வரல எனக்கு. அது ரோபோ மாதிரி மூவ்மெண்ட் கொடுக்குறதுனால அந்த பிரேமகுமார் டீச்சர் ஒரு டீச்சர் இருக்காங்க. கண் ரொம்ப கூர்மையா இருந்ததுனால உனக்கு சரியா வரல, நீங்க பின்னாடி இல்லை இருந்தாங்க. அப்புறமா 2வது லைன்ல நின்று ஆடும்போது அடுத்தவரை இடிக்கிறது வாங்கி மூவ்மெண்ட் இருக்கிறதுனால சரியா வராதுனால இன்னும் கொஞ்சம் பின்னாடி போ அப்படின்னாங்க. ஒரு கட்டத்துல மேடை இடம் இல்லை, கீழே இறங்கி விட்டாங்க. இதுக்கு மேல நீ வந்து டான்ஸ் ஆட முடியாது அப்படின்ட்டு. இது நடந்தது 6வதா இருக்கும். சரி, வாழ்க்கையில வந்து நம்ம நடனத்துல முன்னாடி வரலாம் நடிக்கவா செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு தமிழாசிரியர் போய், சார் இந்த வருஷம் நம்ம ஆண்டு விழாவில் வந்து நாடகம் போடலாம் அப்படின்னு சொன்னேன். நாடகம் போடுற பழக்கம் இல்லையே அப்படின்னாங்க. இல்லை சார், நீங்க நாடகம் போட்டே ஆகணும், நீங்க திருவிழா நடத்துறீங்களோ இல்லையோ வருத்தப்படாத வாலிபர் சங்கத்துல வர மாதிரி நாங்கள் நாடகம் போட்டே ஆகணும். இன்னும் 4 பேர் சேர்ந்து நாடகம் போட ஆரம்பிச்சோம். ஆனால் வந்து அவ்வளோ எஃபெக்ட் இருக்குங்க நாடகம் போடுறது அப்படின்றது வந்து மிக மிக வாழ்க்கைக்கு தேவையான ஒரு பண்பு. மனசுல நம்ம சந்தோஷத்தை வரவழைக்கிறது, சோகத்தை வரவழைக்கிறது, இது எல்லாத்தையுமே மேனேஜ் பண்ணக்கூடிய மூளையில் இருக்கின்ற உறுப்பு பேர் வந்து கார்டெக்ஸ். அது அதே மாதிரி எமோஷன்ஸில் கலந்து உணர்வுகளை கொண்டு கலந்து விடக்கூடிய உறுப்பு பேர் வந்து அமிக்டலா. அமிக்டலா அப்படின்றது வந்து நமக்கு வந்து கோபம் இதெல்லாம் அதிகமான உணர்ச்சி வசப்படும் போது அமிக்டலா வந்து தன்னுடைய கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சிடும். கார்டெக்ஸ் திங்க் பண்ற மூளையை வந்து கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சிடும். ஸோ நல்ல நடிக்கக்கூடியவங்களுக்கு உண்மையான மனசுக்குள்ள அழுதுகிட்டே இருந்தாலும் வெளியில வந்து சிரிக்கக்கூடிய பண்பு வருவதற்கு கார்டெக்ஸினுடைய பகுதி, அதாவது சிந்திக்கின்ற மூளையினுடைய ஆற்றல் வந்து அதிகமாக இருக்கிறதுனால தான் அது பண்ண முடியும். இப்போ நம்ம படிக்கணும், நிறைய சாதனைகள் செய்யணும் அப்படின்றதுக்கெல்லாம் நல்ல
உணர்வு, நல்ல முயற்சிகள் எல்லாம் இன்னும் வந்து நீங்க சேமிச்சு வைக்க போறீங்கன்னா உங்களுடைய மூளையுடைய கார்டெக்ஸ் பகுதியில. இதை பத்திலாம் படிக்கிற படிப்புக்கு பேரு அனாட்டமி. அதுக்கு அடுத்தது வந்து நியூராலஜி, நரம்பியல். நரம்புக்கு மேல வந்து நியூரோ சைக்காலஜி அப்படின்றாங்க. மனசு வந்து எப்படி ஒர்க் பண்ணுது, அது எப்படி மூளையில மெமரிஸ் வச்சுக்கு, எந்த பக்கமா வந்து நான் அப்படின்ற அடையாளம் வந்திருக்கு. உங்க பேர் என்ன? கெவின் அப்படின்ற, நான் கெவின் அப்படின்றத எங்க ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருக்கோம்? தலையில ஃபிக்ஸ் பண்ணி லெஃப்ட் பிரெயின்லயா ரைட் பிரெயின்லயான்னு பார்த்தா லெஃப்ட் பிரெயின்ல ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருக்காங்க. இதை எல்லாத்தையும் படிச்சு சொல்லக்கூடிய நரம்பியல் அறிஞர்களுக்கு பேர் வந்து நியூராலஜிஸ்ட். அப்படியான ஒரு நியூராலஜிஸ்ட் வந்து கிறிஸ் நிபாயர் அப்படின்ற ஒருத்தர் நோ செல்ஃப் நோ ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லி ஒரு புத்தகம் எழுதிட்டாரு. அந்த புத்தகத்தை புரிஞ்சுக்க முடிஞ்சவங்க படிக்கலாம். ஆனா அந்த மாதிரி இருக்கு அப்படின்றது தெரிஞ்சுக்கிறது நல்லது. ஸோ இதை தொடர்ந்து நம்ம வந்து எங்க விட்டுட்டோம்? நாடகம் போடுறதுல ஆரம்பிச்சோம். நாடகம் வந்து முதல் போட்ட நாடகத்தோட தலைப்புலாம் சொன்னா கொஞ்சம் மாணவர்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். நவீன திருவிளையாடல் அப்படின்னு ஒரு தலைப்புல ஒரு நாடகம் போட்டோம். அப்புறம் அந்த அக்பர் பீர்பால் கதைகள் எல்லாம் போட்டோம். 12வது வரும் பொழுது எங்களுடைய பள்ளியில வந்து 12வதுல நான் பயாலஜி படிச்சுட்டு இருந்தேன். அவர் சார் வந்து கீழே வந்து சொல்லுங்க அப்படின்னாரு. எங்க அப்பா என்கிட்ட அடிக்கடி என்ன சொல்லுவாருன்னா, 1000 மார்க் எடுத்தீங்கன்னா உன்னை அம்பாசிடர் கார்ல கூப்பிட்டு வந்து டாக்டர் ஆக்கிடுவாங்க அப்படின்னு சொன்னாரு. எங்க ஊருக்கு எப்பவாவது ஒரு தடவை தான் கார் வரும். அந்த கார் வந்து பழைய பிளாக் அண்ட் ஒயிட் படத்துல எல்லாம் வந்து கார் முன்னாடி ஒரு 10 பசங்க ஓடுவாங்கல்ல, அதனால நானும் ஓடி இருக்கேன். அந்த மாதிரி ஓடும் பொழுது கார்ல நம்ம போயிருந்தோம் அப்படின்னா 1000 மார்க் எடுக்கணும்ன்ற ஒரு குறியோட நான் படித்தேன். 1055 மார்க் எடுத்தேன். அந்த அம்பாசிடர் கார் வரல. அது வேற விஷயம். அதுக்கு முன்னாடி அந்த வருஷத்துல பரீட்சைக்கு படிக்கிற மாணவர்கள், டாக்டர் ஆகணும்னு நினைக்கிற மாணவர்கள்லாம், பயாலஜி குரூப்ல இருக்கிற மாணவர்கள்லாம் வந்து ஒழுங்கா ஃபுல்லா படிக்கணும்னு சொல்லிட்டு இதே மாதிரி ஒரு ரூம் கட்டி இங்க எல்லாம் கூப்பிட்டு வந்து படிக்க வைக்கிறாருல்ல, அது மாதிரி இந்த ஸ்கூல்லயே கூப்பிட்டு போய் உட்கார வச்சு படிக்க வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஆசிரியர்கள். அப்படி இருக்கும்போது நம்ம நாடகம் போடக்கூடிய மனசு என்ன பண்ணுது, நாங்க நாடகம் போடணும் அப்படின்னு சொல்றோம். நாடகமா? அப்போ வந்து எங்க ஆசிரியர் ஒருத்தர் இருந்தாரு. அவரு ரொம்ப கோபக்காரர். அவர் என்ன சொன்னாங்கன்னா, கூத்தாடி பசங்களா உருப்பிடுவீங்களா அப்படின்னு சொன்னாரு. அவங்களுக்கு இப்போ நாங்க வந்து அவர் தான் பேர் சொல்லல, இந்த 3 Idiots படத்துல வந்து காய்ச்சி விட்டு ஓடு கேட்பாங்கல்ல, அந்த மாதிரி அவர்கிட்ட வந்து சார் உருப்பட்டுட்டோம், நல்லா இருக்கும், எங்க கூப்பிட்டு ராணுவ விஞ்ஞானிகள்லாம் பேசி இருக்கக்கூடிய ஒரு சூழலை நான் வந்திருக்கேன்னா அந்த மாதிரியான ஒரு நிகழ்ச்சியில வந்து நாங்க கடைசி வருஷத்துல வந்து நாடகம் போட்டது எனக்கு பெரிய சந்தோஷமா இருக்கு. இப்போ நினைச்சு பார்த்தோம்னா வாழ்க்கையில அந்தந்த தருணத்துல வாழ்வதற்கு நம்ம கத்துக்கிட்டோம்னா நம்ம இந்த தம்பி மாதிரி மகிழ்ச்சியா இருக்கலாம். எவ்வளவு காமெடி பண்ணாலும் நான் தாங்கிட்டே பேசிட்டே இருக்க மாட்டீங்களா? இந்த கெப்பாசிட்டி எல்லாம் எப்படி வரும்னா நம்ம வந்து நம்மளோட எமோஷனல் இன்டெலிஜென்ஸ் அதிகமா இருந்தாலும் வரும். இதே ஒரு ரசனையாக நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடிய அளவுக்கு நம்ம வந்து இந்த தம்பி வந்து வளர்ந்து பெரிய ஒரு IAS அதிகாரியாவோ இல்ல அறிவியல் அறிஞராகவோ இல்ல பெரிய கிரிக்கெட் வீரராகவோ பெரிய அரசியல் தலைவராகவோ வந்தப்பறமா இந்த வீடியோவை பார்ப்பாரு. இவரை எவ்வளவு சீண்டணும், நம்ம இப்படி சமாளிச்சுட்டு இருந்தாரு, நம்ம அப்ப பண்ணிட்டு கூடாதுன்னு அப்ப நினைப்பாரு. அது பல வருஷம் ஆகுதுல்ல, சரி பரவாயில்ல. திருப்பி நம்ம வந்து அந்த நாடகத்துக்கு போவோம். வந்து கலியுக பாரதி அப்படின்னு ஒரு நாடகத்தை போட்டோம். அப்போ வந்து இதே மாதிரி இன்னொரு சம்பவம் நடந்தது. நம்ம வந்து தர்மபுரியில வந்து ஒரு நிகழ்ச்சி நடத்திட்டு இருந்தோம். அப்போ வந்து இந்த கூட்டத்துல கூட ஒரு பாப்பா வந்து தூங்கல போடுவோம் கொட்டாடியா விட்டு என்னோட திறமைய வந்து சோதிச்சுட்டே இருக்காங்க. பட் நான் அதையெல்லாம் தாக்கு பிடிச்சிட்டு பேசுற மாதிரி அங்க வந்து என்னாச்சு, ஒரு ஆசிரியர் கூட்டத்துல எலெக்ஷன் கூட்டத்துல ஃபர்ஸ்ட் ரோல வந்து இந்த மாதிரி ஒரு தம்பி நின்று இருந்தாரு. பாக்கெட்ல கை விட்டுருந்தாரு. அவன் வந்து எல்லாரும் சீரியஸா பேசிட்டு இருக்கோம், யாருமே பாக்கெட்ல கை விடல. அவர் பாக்கெட்ல கை விட்டு ரஜினிகாந்த் மாதிரியே நின்று இருந்ததுனால அவர் பக்கத்துல இருக்கிறவங்களோட கவனம்லாம் செதறி மேடையில் இருக்கிறவங்க கவனம்லாம் டென்ஷன் ஆகிட்டு இருந்தது. அப்புறமா நான் கேட்டேன், இந்த ஃபர்ஸ்ட் ரோல நின்று இருக்கிறவங்க யாரோ பாக்கெட்ல துப்பாக்கி வச்சிருக்கீங்க, உங்களுக்கு எடுத்து சுற்ற போறீங்க என்ன வெடுக்குன்னு கையை எடுத்துட்டாரு. ஸோ அதனால நண்பர்களே, இந்த தம்பி மாதிரியோ மற்ற மாதிரி கொட்டாவி விட்டுற சூழ்நிலையில இருந்ததுன்னா என்னோட பொறுமையை சோதிச்சு என்னோட திறமையை சோதிக்காம இருக்குமாறு உதவி பண்ணுமாறு கேட்டுக்கொண்டு மறுபடியும் நாடகத்துக்கு பாருங்க. கலியுக பாரதியில என்ன பண்ணோம்னா, நல்ல கருத்துக்களை வந்து சங்கர் படத்துல சொல்ற மாதிரி நம்ம சொன்னோம்னா அதுக்கு வந்து ஒரு மசாலா சேர்த்து சொல்லணும். அதுக்காக நான் வந்து பாரதி வந்து இந்த காலகட்டத்துக்கு வர்ற மாதிரி ஒரு சூழ்நிலையில நானும் இந்த பரமேஸ்வரன்ற 45 வருட நண்பரும்
சின்ன பண்ணை பெரிய பண்ணை அப்படின்ற ரோல் நடிக்கிறோம். அது வந்து என்னன்னா மத நல்லிணக்கத்தை கொண்டு ஒரு ஊர்ல வந்து ஒரு இடம் இருக்கு. அந்த இடத்துல வந்து கோயில் கட்டணும்னு ஒருத்தர், அப்புறமா மசூதி கட்டணும்னு ஒருத்தர், கிறிஸ்துவ சர்ச்சு கட்டணும்னு ஒருத்தர், அந்த கதையில அந்த மாதிரி வருது. அப்ப எல்லாரும் சேர்ந்து ஒரு மத நல்லிணக்கத்தோடு கலைஞர் பாரதியார் வந்து பாரதியாருடைய எல்லா மதங்களையும் சேர்த்த ஒரு நிறுவனத்தை உருவாக்குற மாதிரியான கலை கூட்டம் எல்லாம் சேர்த்துட்டு வருது. சரி, அது கூட்ட முடிவில் வந்து சுண்டல் கொடுக்குறேன்னு சொல்லியிருந்தீங்களா என்னன்னு தெரியல. எனக்கு தெரியல, எனக்கு வந்து நல்ல ஒரு குறிச்சி நம்ம பேச்சை கேட்டு அவைகளை திறந்து வந்திருக்கின்ற மாணவ செல்வங்க அப்படின்னு நான் நினைச்சிட மாட்டேன். கேட்க வந்திருக்காங்க, கேட்டுக்கிட்டேன். நேரத்துக்கு அப்படிதாங்க ஒரு மீட்டிங்ல வந்து நான் பேசிட்டு இருந்தேன். அப்போ வந்து மீட்டிங் 5 மணிக்கு முடியறதா இருந்தது, ட்ரைனிங். சரி, 5 மணிக்கு முடிஞ்சோம்னா அவங்க சிவகங்கை போகணும், இங்கே போகணும், அங்கே தூரமாக போகணும், அவங்க சர்டிஃபிகேட்லாம் வாங்கி கிளம்பணும். உங்களுக்கு 10 நிமிஷம் தான் இருக்கு அப்படின்னு சொல்லி என்னை கூப்பிட்டு போனாங்க. நானே சொல்லிட்டேன், 10 நிமிஷம் நீங்க யாராவது போகணும்னா பெட்டியோட வந்துருக்கீங்கன்னா கிளம்பிருக்கேன், பரவாயில்ல, நான் வந்து 10 நிமிஷத்துல என்னத்தை பேசிக்க போறேன். அப்படியே பேசினாலும் மிஸ் ஆனால் நாங்கள் வீடியோவில் கவர் பண்ணி அனுப்பிக்கிறோம், கிளம்பிக்கணும் போனா யாரும் கிளம்பல. அப்புறம் நான் கொஞ்சம் பேசினேன். என்ன சொன்னேன்னா திருமூலரோட திருமந்திரத்தை பத்தி சொன்னேன். படிப்புல வந்துடும், இன்னும் 15 நிமிஷத்துக்கு 1/2 மணி நேரம் இருக்கு, இழுத்துருவோம். ஸோ அவர் என்ன பண்ணோம், தன்னை அறிய தனக்கு ஒரு கேடு இல்லை, தன்னை அறியாமல் தானே எழுதுகின்றார், தன்னை அறியும் அறிவை அறிந்தபின் தன்னையே அர்ச்சிக்கத்தான் இருந்தானே அப்படின்றது திருமூலருடைய திருமந்திரம். அதை சொல்லிட்டு அப்படியே தொடர்ந்து ஒரு 5 நிமிஷம் பேசி முடிச்சதுக்கு அப்புறமா சந்தோஷமா இருக்கிறதுக்கு என்ன வேணும் அப்படின்னு ஒரு பொன்மொழி ஒன்று சொன்னேன். மூஜி அப்படின்னு ஒரு ஞானி இருக்காரு. எங்க இருக்காருன்னா போர்ச்சுகல்ல இருக்காரு. எந்த ஊருக்காருன்னா ஜமைக்கால பிறந்தவர். ஜமைக்கானா அந்த சைடு, ஆப்பிரிக்கா சைடு இருக்கு. ஸோ அவர் அங்க இருந்து ஜமைக்கான கரிபியன் கண்ட்ரி இல்லையா. ஸோ சவுத் அமெரிக்காவுக்கு மேல இருக்கிற அந்த நாட்டுல இருந்து அவர் பிறந்து அந்த அகதியா வந்து விண்டர்ஸ் ஜெனரேஷன் அப்படின்னு சொல்லி இங்கிலாந்துல போய் செட்டில் ஆனாங்க. வாழ்க்கை மக்களை வந்து பல பாதைகளில் அழைத்து செல்கிறது. உங்களை நீங்க வந்து நான் ஏதோ ஒரு முக்கியமான பாதையில் அழைத்து செல்கிறேன் என்று நீங்கள் நினைத்தீர்கள் என்றால் அது இல்லை. எக்கார்ட் டால் அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய ஞானி இருக்கார், கனடாவில் இருக்காரு. அவர் என்ன சொல்றாருன்னா, லைஃப் இஸ் அ டான்சர் அண்ட் யூ ஆர் டான்ஸ் அப்படின்னு சொல்றாரு. வாழ்க்கை நடனம் ஆடிக்கொண்டிருக்கிறது, நாம் இந்த நடனம், நம்மளுடைய வாழ்க்கை வந்து நம்முடைய விதித்த சூழ்நிலைகளை படி சென்று கொண்டிருக்கிறது அப்படின்னு அவங்க எல்லாம் சொல்றது வந்து மன அழுத்தம் அதிகமாகும் போது குறைக்கிறதுக்காக பயன்படுத்துறாங்க. இந்த மாதிரி மன அழுத்தமே இல்லாத மாணவர்கள் வந்து ஒன்றும் பிரச்சனையே இல்லை, நீட்டா ஜாலியாக வண்டி போய்கிட்டே இருக்கும். இப்படிதான் இருக்கணும் நம்ம. அவர் என்னுடைய குரு, இவரை பார்த்து நான் கற்றுக்கணும்னு தான் வந்திருக்கேன். தம்பி கண்டினியூ பண்ணேன். அப்புறம் என்னாச்சு, 12th வந்து அந்த நாடகத்தை போட்டு சின்ன பண்ணையும் பெரிய பண்ணையும் பேசிட்டு இருக்கும்போது என்னோட பெரிய பண்ணையோட வேஷ்டி கலந்துருது. நான் சொன்னேன், வேஷ்டி அதெல்லாம் முடியாது, கோயில் கட்டியே ஆகணும் அப்படின்னு. கோயில் கட்டுறது இருக்கிறவங்க வேட்டி கட்டுங்க. இப்படியெல்லாம் அந்த வாழ்க்கை வந்து மிக சிறப்பாக போய் 12th முடிச்சு பார்த்தா, அப்புறம் பார்த்தா நம்மளுக்கு வந்து படிப்பு தான் நம்ம இன்னும் போய்கிட்டு இருக்கோம். 12th முடிச்சு அந்த அம்பாசிடர் வரவே இல்லை. அப்புறம் மெடிக்கல் சீட்டும் கிடைக்கிற மாதிரி தெரியல. இப்படியே படிச்சு இப்படியே படிச்சு நாங்க என்ன பண்ணோம், கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் காலேஜ்ல ஜாயின் பண்ணி வச்சாங்க. அப்போ வந்து கெமிஸ்ட்ரி, பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி படித்தேன். பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி படிக்கும்போது அப்போ அந்த காலத்துல வந்து நீட் தேர்வு இல்லை, ஆனா என்ட்ரன்ஸ் எக்ஸாம் இருந்தது. என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வச்சு எம்பிபிஎஸ்க்கு ஆள் எடுப்பாங்களா, ஸ்டூடெண்ட்ஸ் எடுப்பாங்களா, அல்லது நேரா 12th மார்க் வச்சு எடுப்பாங்களான்ற கேள்வி இருந்தது. இங்க நிறைய சின்ன மாணவ செல்வங்கள் இருக்கிறதுனால உங்களுடைய படிப்புல இப்போ நீட் தேர்வுக்கான பயிற்சி, இந்த மாதிரி பல விஷயங்கள் பரபரப்பாக பேசப்பட்டு கொண்டே வருகிறது. இப்போ அந்த காலகட்டத்தில் அப்படி இருந்ததுனால அப்பா வந்து ரொம்ப பையனுடைய எதிர்காலத்தை ரொம்ப முக்கியமா பங்கெடுக்கணும், அவங்க வழிகாட்டணும் அப்படின்ட்டு இப்போ சார் சொல்லிக்கிட்டு இருந்தாரு. இங்க இருக்கிற மாணவர்களுக்கு வசதிகள், வாய்ப்புகள் ஒரு பிரச்சனையா இருந்து அதெல்லாம் நம்ம கொடுத்தா கூட அவேர்னஸ் என்று சொல்லக்கூடிய விழிப்புணர்வு வந்து நாம இந்த மாதிரியான கலாம் சபா மாதிரியான ஈவெண்ட் மூலமாக நம்ம கொடுக்க முடியும்.
நீங்க வந்து அதை பத்தி எல்லாம் சொல்லணும் அப்படின்னு சொன்னாங்க. அந்த மாதிரி விழிப்புணர்வு வந்து அப்பா வந்து தேடி தேடி அதை எனக்கு கொடுத்தாரு. அவருக்கு நான் ரொம்ப நன்றி உள்ளவனா இருக்கேன். கடைசியில 4 அட்டெம்ப்ட் எக்ஸாம் எழுதும் போதும் தமிழ் என்னோட ஆப்ஷனா இருந்ததுனால அப்பா வந்து தமிழ் இலக்கியம் படிக்கணும்னு நினைச்சாரு. பி லிட்டரேச்சர் பதிவு பண்ணியிருந்தாரு. மருமக்கள் வழி மானியம், கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளை அப்படின்றதெல்லாம் இந்த மாதிரி பையனோட இதே மாதிரி விளையாண்டுட்டு அவர் படிக்கிறது பார்க்கும்போது அது ஏதோ இப்போ நினைச்சு பார்க்குறேன், எனக்கு பெருமையா இருக்கு. அதே மாதிரி எங்க அப்பா வந்து எனக்கு ஒரு டிப்ஸ் கொடுத்தாருங்க. அது இப்பவும் பொருந்தும். செய்யறது ரொம்ப கஷ்டம், ட்ரை பண்ணி பாருங்க. ஒரு நாளைக்கு 5 வார்த்தை சார் சொன்னாரு, இங்க இந்து தமிழ் வந்து வாங்கிட்டு போறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அதை வாங்கிட்டு அவர் என்ன சொன்னாருன்னா ஒரு 5 வார்த்தை 10 வார்த்தை சொன்னாரு. ஒரு நாளைக்கு ஒரு பேப்பர் எடுத்து இது மாதிரி பேப்பர்ல அல்லது நோட் புக்ல வந்து ஒரு நாளைக்கு 10 வார்த்தை உங்களுக்கு தெரியாத வார்த்தையை எழுதி டிக்ஷனரியில, அப்போ டிக்ஷனரி இப்பெல்லாம் செல்போன் கூட இருக்கு, கூகுள் பண்ணலாம். மீனிங் வந்து வெப்ஸ்டர்ஸ் டிக்ஷனரி, ஆக்ஸ்போர்ட் டிக்ஷனரியோட மீனிங் எல்லாத்தையும் சேர்த்து இங்கிலீஷ்ல எல்லாத்தையும் கொடுத்துருக்குன்ட்டு, அல்லது நீங்க பெஸ்ட் வந்து டிக்ஷனரியில பாக்குறது தான். நீங்க அகராதின்னு சொல்லக்கூடிய டிக்ஷனரி எத்தனை பேர் இருக்கீங்க? கொண்டு இருக்கு. ஸோ அவங்கள்ட்ட கடன் வாங்கி கூட நம்ம பார்க்கலாம். ஆளுக்கு 1/2 மணி நேரம் வாங்கி நம்ம வந்து அந்த 10 வார்த்தைகளை பார்த்தோம்னா 5 நாள்ல நம்ம எவ்வளவு வார்த்தை பார்க்க முடியும்? 50, 100, 10 நாள்ல 10 நாள்ல 100 வார்த்தை, ஒரு வருஷத்துல 365 வார்த்தை. 2-3 வருஷத்துல நம்ம வந்து நம்மளுடைய வொக்காபுலரி அப்படின்னு சொல்ல, வொக்காபுலரின்றது வந்து ஒரு துப்பாக்கி குண்டு மாதிரி. நிறைய குண்டுகள் வச்சுன்னா நிறைய போர்ல தோற்காம இருக்கலாம். ஸோ அந்த அளவுக்கு நம்மள்ட்ட ஏவுகணைகள், ராணுவ விஞ்ஞானி இருக்காரு, ஏவுகணைகள் மாதிரி நம்மளுடைய மூளையினுடைய ஏவுகணைகளாக இருக்கின்ற நம்மளுடைய சொற்கள், சொல் வளம், சொல் புதிது அப்படின்னு சொல்லுவாங்க. சொல் ஆளுமை. அதுவே திருவள்ளுவர் என்ன சொல்கிறாருன்னா, சொல்லக்கூடிய சொல் வந்து இன்னொரு சொல்லாக ஜெயிக்க முடியாத அளவு மாதிரியான சொல்லக்கூடிய ஆற்றல் இருக்கணும் அப்படின்றார். பேச்சாற்றல், இது எல்லாத்துக்குமே அடிப்படையா இருக்கிறது சொற்கள் தான். சொற்களை வந்து அந்த காலத்துல நான் இப்படி முன்னாடி உட்கார்ந்துருக்கேன்னா தில்லி பாபு சாரை உருவாக்கின அவங்க அப்பா மாதிரி எங்க அப்பா வந்து அந்த மாதிரியான முயற்சிகள் மேற்கொண்டு அவர் எழுத சொல்வார். நான் ஒழுங்கா எழுதாம இதே மாதிரி குறும்பு பண்ணி ஒரு 4 நாள் அப்படியே டபாச்சிருவேன். அப்புறம் 5ஆவது நாள் நோட் புக்கை கேட்பாரு, அது கிழிஞ்சு போயிருக்கும். தேடி எடுத்து கொடுக்கும்போது அடி கொடுப்பாரு. அடின்னா இவ்வளவு அடி வாங்கியிருக்கேன் நான். ஆனா இப்ப எல்லாம் வந்து மாணவர்களை யாரும் தொட முடியாது. சட்டங்கள் இருக்கிறது, மிக கடுமையான சட்டங்கள் இருக்கிற சூழ்நிலை இருந்தாலும் அடியாத பிள்ளை படியாது அப்படின்லாம் சொல்லிட்டாங்க. ஆனா அடிக்க வேண்டியதில்லை, அன்பாலே நம்ம வந்து சொல்லி ஐடியாஸ் தான் நமக்கு முக்கியமானது. ஸோ அந்த 10ஆம் 12ஆம் வகுப்பு படிச்சு முடிச்ச உடனே நம்ம அந்த காலகட்டத்தில் வந்து அவர் எவ்வளவு பாடுபட்டிருப்பார் அப்படின்னு நினைக்கும் போது அவருக்கு வந்து கலீல் ஜிப்ரானுடைய சில்ட்ரன்ஸ் அப்படின்னு ஒரு போயம் இருக்கு. யுவர் சில்ட்ரன் ஆர் நாட் யுவர் சில்ட்ரன், தே ஆர் சன்ஸ் அண்ட் டாட்டர்ஸ் ஆஃப் லைஃப்ஸ் லாங்கிங் ஃபார் இட்செல்ஃப் அப்படின்றது ஒரு அப்படி ஆரம்பிக்கும். யுவர் சில்ட்ரன் ஆர் லைக் an arrow which is sent on a path of infinity. The bow doesn't know the aim, only the archer knows அப்படின்ற மாதிரி அந்த போயம் போகும். அது ஒருவேளை நீங்க திருப்பி இதை யாரும் குறிச்சிக்கலன்னா கூட குறிச்சு வச்சுட்டு அதை திருப்பி அந்த சில்ட்ரன் போயத்தை நீங்க படிச்சீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். ஏன் சொல்றேன்னா, இந்த போயத்தை வந்து நானும் என்னோட 2 பொண்ணுங்களும் என்னோட ஹாலில் எழுதி ஒட்டிட்டு அடிக்கடி படிச்சு பார்ப்போம். படிச்சுட்டு என் பொண்ணுகிட்ட சொல்லலாம், கோபிகா தீபிகா 2 குழந்தைங்க இருக்காங்க. 2 பேரும் மெடிக்கல் காலேஜில் ஒருத்தர், இன்ஜினியரிங் காலேஜில் ஒருத்தர் இருக்காங்க. அவங்கள்ட்ட 9th 10th இருக்கும்போது யுவர் சில்ட்ரன் ஆர் நாட் யுவர் சில்ட்ரன், நீங்க 2 பேரும் ஏன் பொண்ணு கிடையாது, என்னப்பா சொல்றீங்க, யூ ஆர் லைஃப் லாங்கிங் ஃபார் இட்செல்ஃப், இந்த வாழ்க்கைக்கு நீங்க வேணும்னு தேவைப்படுது, அதனால எங்க வீட்டுல உங்களுக்கு பறக்க வச்சிருக்கு இப்படின்லாம் சொன்னோம்னா லூஸ் ஆயிட்டாரு அப்பா அப்படின்னு அவங்க நினைச்சா கூட கொஞ்சம் கொஞ்சமா அவங்க புரிஞ்சுக்கிட்டே வந்துகிட்டு இருக்காங்க. ஸோ மொத்தத்துல நம்ம வந்து எவ்வளவுதான் ஒருத்தருக்கு வந்து நம்ம பொண்ணு வந்து பையன் வந்து நல்லா இருக்கணும்னு நினைச்சோம்னா கூட அப்படி இருக்கிறது இல்லை. ஆனா நம்ம நம்புறது இல்லை. உங்க பையனை என்ன படிக்க வைக்கிறீங்க அப்படின்னு கேட்கும்போது, உங்க பையனை நாங்க எங்க படிக்க வைக்கிறோம், அவரால் தான் படிக்கிறாரு. அப்படி படிச்சா என்னன்னா, எங்க அப்பா சொல்ற மாதிரி நான் படிச்சு 10 வார்த்தை படிச்சிருந்தேன்னா அவரால பெரிய பேராசிரியர் ஆகி இதுக்கு மேல ஒன்றும் ஆக முடியாது. நல்லா தான் இருக்கேன். இருந்தாலும் அந்த 10 வார்த்தைகளை மறுபடியும் அவர் படிக்க வச்சு ஏதோ படிச்சதுலேயே இவ்வளவு வந்துட்டோம்னா இன்னும் படிச்சா இன்னும் என்ன ஆயிருக்குமோ அப்படின்ற ஒரு ஆச்சரியம். ஆனா அந்த முயற்சி, அந்த அந்த நல்லெண்ணம், அதுதான் நம்ம வந்து இங்க வந்து ஒரு இடத்துல பகிர்ந்து வந்து உங்களுக்கு கொடுக்கணும்னு நினைக்கிறோம். அது பண்பு என்னது, நம்ம நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறது ஒரு பண்பு.
பண்பு அப்படின்ன உடனே நமக்கு வந்து ஒரு கதை ஞாபகம் வருது. இன்னும் 20 நிமிடம் இருக்கிறதுனால அந்த கதைக்குள்ள போகும். கதை வந்து என்ன கதைன்னா ஆதி பண்பு அப்படின்னு ஒரு கதை. எங்க ஆரம்பிக்குது கதைன்னா? கதையாவது கணிப்பான்னு பார்த்தா தம்பி மேல ஏதோ ஒரு ரைட்டு. அந்த கதையில என்ன வருதுன்னா அந்த கதை எங்க நடக்குதுன்னா இலங்கையில் நடக்குது, கனடாவில் நடக்குது. சார் சொல்லிட்டேன் சார், உங்களுக்கு போர் அடிக்கல சொல்லலைங்க சார். நல்ல கதை சார், செமையா டாக்டரோட கதை தான் சார். நிக்க விரட்டி அப்படின்னு ஒரு காடு. இந்த காடு வந்து இலங்கையில். இந்த காட்டுக்குள்ள யானைகள், இலங்கையில் நிறைய யானைகள். தம்பி யானை எப்படி இருக்கும்? நல்லா ஹைட்டா இருக்கும். நல்ல சூப்பர். அந்த மாதிரி ஹைட்டா நிறைய யானை இருக்கும். அந்த யானைய பிடிக்க போய் அதனால அடிபட்டவங்க, இறந்தவங்க, இந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. அவங்களுக்கு வைத்தியம் பண்றதுக்கு அங்க இருப்பாங்க. மற்ற வியாதிகள் வந்தவங்களுக்கு அந்த டாக்டர் வைத்தியம் பார்க்குறாரு. அப்போ வந்து அந்த காட்டுக்குள்ள ஒருத்தர் இறந்த ஒரு டெட் பாடி கிடக்குது. அப்படின்னோடனே அந்த டாக்டர் கூட்டு போய் போஸ்ட்மார்ட்டம் பண்ண கூப்பிட்டு போறாங்க. அப்போ வந்து அவர் சொல்றாரு, அந்த கான்ஸ்டபிள் சொல்றாரு, சார் யானை மீச்சு இறந்ததுன்னு எழுதி கொடுங்க சார் அப்படின்றாரு. ஆஹா, என்ன இது அநியாயமா இருக்கு. நம்ம விசாரிச்சு பார்த்து அந்த பாடி பார்க்கும்போது அது கொலை பண்ணப்பட்ட பாடி. அப்படி எழுத முடியாது அப்படின்னு அவர் ஃபீல் பண்ணி என்ன பண்றாரு, இந்த மாதிரி தன்னுடைய மனச்சாட்சிக்கு விரோதமா வேலை பண்ண மனசு இல்லாம அவர் அந்த டாக்டர் வேலையை விட்டு மேலே படிக்கிறேன்னு எஃப்ஆர்சிஎஸ் படிக்கிறது லண்டன் போயிட்டு, லண்டன்ல வந்து அவர் வந்து ஈனியல் மகப்பேரியல் மருத்துவம் படிச்சுட்டு குழந்தை பிறகு கைனகாலஜிஸ்ட் ஆயிடுறாரு. கைனகாலஜிஸ்ட் ஆகி லண்டன்ல இருந்து அவருக்கு கனடாவில் வேலை போடுறாங்க. கனடாவில் வந்து செயின்ட் லூயிஸ்னு ஒரு இடத்துல, செயின்ட் லூயிஸ்ன்றது ஒரு இடம் வந்து பனிக்காடுகளில் உள்ள இடம். அங்கிருந்து வான்கூவர், ஒட்டாவா அந்த மாதிரி இடங்களுக்கு வர்றதுக்கு வந்து 6 மணி நேரம் 7 மணி நேரம் ஆகும். ஒரு நாள் அங்கே வராரு. அவங்க அப்பா வந்து சார்லஸ் அபேசிங்கே அப்படின்னு ஒருத்தர், அந்த ரோகன்ற அந்த டாக்டரோட அப்பா, அவங்க ஃப்ரெண்டோட அப்பா. அவர் வந்து என்ன பண்றாரு, இந்த காடுகளில் வந்து சின்ன வயசுல வந்து ஒரு வேட்டையாடுறதுக்காக அந்த சார்லஸ் அபேசிங்கே வந்து அவங்க அப்பாவோட போயிருக்காரு. தாத்தா அவங்க அப்பாவோட போயிருக்காரு. அப்போ வந்து இந்த மாதிரி ஒரு சின்ன பையனா இருந்திருக்காரு. அவர் கையில ஒரு கண்ணு, இவர் கையில ஒரு கண்ணோட போயிருக்காங்க. யானை வந்திருக்கு. அவர் வந்து அப்போ அதுக்கு முன்னாடி வேட்டையாடுறதுக்கான அடிப்படை பண்பு சொல்லியிருக்காரு. உன்னோட உசுறு, உன்னோட சம்மதம் இல்லாம உன்னை விட்டு போகாது, மனசு விட்டுறக்கூடாது, மன தைரியத்தோட நம்ம வாழணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ இந்த மாதிரி போய் அந்த இடத்துல வந்து அவர் வந்து சார்லஸ் அபேசிங்கே வந்து போகும்போது ஒரு யானை எதிரில் வந்துடுது. யானை எதிரில் வந்த உடனே யானையை சுடுறது அப்படின்னா இப்போ குற்றம். ஆனால் அந்த கதையில் அந்த நடக்குது. அந்த பையன் வந்து யானையை கரெக்டாக சுடுறாரு. நெத்தி பொட்டில் ஒரு ஓட்டை இருக்கான். அந்த நெத்தி பொட்டில் ஒரு ஓட்டை இருக்கு. அந்த ஓட்டை வழியாக சுத்தம்னா மட்டும்தான் புல்லட் உள்ள போகும், இல்லைன்னா தெரிச்சுட்டு யானை அடிச்சிடும். கரெக்டாக அதுக்குள்ளே சுட்டு அந்த யானையை வந்து வாஞ்சி வந்த யானை வந்து மடிஞ்சு விழுந்துதான். அந்த ஆள் வந்து அந்த ஒட்டாவான்ற இடத்துல வந்து அந்த டாக்டர் இருக்கிற இடத்துல வந்து அவர் நடந்து வராரு. அவர் பெட்ரூம்ல இருந்து ஹாலுக்கு நடந்து வர்றதுக்கே 3 இடத்துல நீங்க தான் நடந்து வர முடியுது. ஏன்னா அவ்வளவு வயசானவர், அந்த காலத்துல அந்த மாதிரி இருந்தவர். அவர் வந்து இந்த கதையை வந்து அங்க சொல்றாரு. அப்போ இந்த டாக்டர் கேட்டுட்டு நான் வந்து கிளம்புறேன், செயின்ட் லூயிஸ் போகணும் அப்படின்றார். எதுக்கு இந்த மாதிரி பனி புயல் வர மாதிரி இருக்கு, பனி புயல்ல நீங்க ஏன் போறீங்க அப்படின்னு சொல்றாரு. இல்ல நான் வந்து அங்க வந்து மிஸ்ஸஸ் ஜேசன் அப்படின்றவங்களுக்கு சிசேரியன் பண்றேன் நாளை காலையில அப்படின்னு சொல்லியிருக்கேன். இன்னைக்கு ஈவினிங் போனாதான் முடியும், ஒன்னு அவர் போயிடுறேன் அப்படின்னு சொல்றாரு. அந்த மிஸ்ஸஸ் ஜேசனோட கதை என்ன ஆச்சுன்னா, அது சொல்றாங்க, அவங்க வந்து முதலையே ஒரு 2 வருஷம் முன்னாடி அவங்க வந்து பிரெக்னென்ட் ஆகி வராங்க. வந்து ஒரு செக்அப் பண்ணி பார்க்கும்போது குழந்தை வந்து கழுத்துல பிளசண்டா சுத்தி இருக்கு. உங்களுக்கு வந்து நாளைக்கு சர்ஜரி பண்ணணும், இன்னைக்கு அட்மிட் ஆயிருங்க, இல்லைன்னா குழந்தைக்கு ஆகுது அப்படின்னு சொல்றாரு. அந்த சமயத்துல வந்து அவங்களோட கிளவுஸ் வந்து கீழே விழுந்தது, நழுவி கிளவுஸ் கீழே விழுந்ததுன்னா அவங்க சொல்ல, நம்ம ஊர்லயே நிறைய சாங்கியம்லாம் என்ன பார்ப்போம், அந்த சகுனம் சரியில்லை சார், கிளவுஸ் கீழே விழுது, சர்ஜரி வேணாம் சார் அப்படின்றாங்க. சரி மேடம், நீங்க அப்படின்னா நம்ம விட்டுலாம் அப்படின்ற போது அடுத்த நாள் பார்த்தா அவங்களுக்கு அபார்ஷன் ஆயிடுச்சு. அந்த குழந்தை இறந்துருது. அதுக்கப்புறம் அவங்களுக்கு அடுத்த 2 வருஷம் கழிச்சு தான் இந்த கரு நீக்குது. இப்போவும் வந்து நாளைக்கு சர்ஜரின்னு சொல்லியிருக்காரு. டாக்டர் இல்லைன்னா இப்படி நான் போகணும் அப்படின்னு அவர் சொல்றாரு. சரி அப்படின்ட்டு அவர் கிளம்புறாரு. 4 மணி நேரம் டிராவல் பண்ணும்போது நடுவில் வந்து பனி புயல் வந்துருச்சு.
அப்படின்னு சொல்றாங்க. பனி புயல்ல அவர் டிராவல் பண்ணும்போது அந்த அந்த கார்ல வந்து ஒரு பாட்டு போட்டிருக்காரு. இந்த வந்துதான் சிந்து பாட கண்ணுக்குள்ளாடும் ஜீவனே என் உயிரே. என்ன பாட்டு, என்ன படம் உங்களுக்கு தெரியாது, உங்களோட முன்னாடி சேர்ந்துருக்கீங்க, கேட்டிருக்கியா? சரி, இந்த பாட்டை கேட்டு போறாரு. இது இளையராஜான்னு அற்புதமான இசைஞானி இசையமைப்பு அந்த பாடலை கேட்டு போறாரு. பனி புயல் அதிகமாக ஆரம்பிக்குது. அதிகமானவங்க அங்க வந்து ஒயிட் அவுட் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம ஊர்ல அதை பார்க்க முடியாது. பனி பெஞ்சு கரண்ட் கம்பம்லாம் கூட மூழ்கிற அளவுக்கு பனி பெஞ்சுது. பனி பெஞ்சுன்னா அங்க போகும்போது அந்த செயின்ட் லூயிஸ் போகும்போது ரெண்டு ஏரிகள் இருக்கு. ஏரி மொத்தமும் ஐஸா மாதிரி ஒயிட்டா இருக்கு. அப்போ ரோடு ஒயிட்டா இருக்கும், கரண்ட் கம்பம் ஒயிட்டா இருக்கும், எங்க பார்த்தாலும் ஒயிட்டா தான் இருக்கும். இவரோடது புது வண்டி தான். ஆனா இந்த பாட்டை ஏன் கேட்டு போனதுன்னா, ரம்யான்னு அவங்களோட லவ்வர் வந்து ஊர்ல இருக்காங்க கொழம்புல. இவர் கேட்கிறாரு ரோஹன், எப்போ அவங்களை கூப்பிட்டு வர போறேன், எப்போ கல்யாணம் அப்படின்ட்டு. போன அடுத்த மாசம் வந்து நான் கூப்பிட்டு வரேன்னு சொல்லிட்டு வந்துட்டாரு. அந்த பொண்ணை நினைச்சிட்டு ஒரு கார்ல கிளம்பி போறாரு. ஆனா மான்லாம் வரல, ஒரே பனிதான் வருது. உள்ள வந்து இந்த மாதிரியான சூழ்நிலை வந்தப்புறம் உங்களுக்கு ஒரு கட்டத்துல வந்து ரோடு தெரியாது. ஒரு பர்டிகுலர் இடத்துல வந்தபோது கார் வந்து நிலையை தடுமாறி ஒரு ரவுண்ட் 2-3 சுத்தி 17 அடி பள்ளத்துல வந்து விழுந்து தலையில நிக்குது. சுத்துனதுல அவருக்கு வந்து நம்ம நேரா நிக்கிறோமா தலையில இருக்குமான்னு தெரியாத அளவுல வந்து கீழே தலையில வந்து அடிச்சு நின்றுட்டு இருக்கு. அப்ப வந்து அவர் டாக்டர், அவர் தெரியுது வெளியில வந்து -20 டிகிரி செல்சியஸ், உள்ள வந்து +25 டிகிரி செல்சியஸ் இருந்தது. ஆனா அடிச்சதுல நின்று இந்த காரோட டெம்பரேச்சர் குறைஞ்சிட்டே போகுது. இப்போ வந்து வெளியே பனி புயல் வந்து வீச ஆரம்பிச்சதுனால உள்ள வந்து கொஞ்சம் கொஞ்சமா டெம்பரேச்சர் குறைய 10 டிகிரி 5 டிகிரி 6 டிகிரின் போது அரை மணி நேரம் ஆகும்போது அப்போ அவருக்கு என்ன ஞாபகம் வருது? சார்லி அபய் சிங் அவங்க அப்பா அவங்களுக்கு என்ன சொல்லியிருக்காரு? அதை சரியா கேட்கல உங்களுக்கு, யாருமே கேட்கல உங்களுக்கு. உன்னோட உசுறு உன்னோட சம்மதம் இல்லாம உன்னை விட்டு போகாது அப்படின்னு சொன்னது ஞாபகம் இருக்கு. அதனால அவர் வந்து இந்த பாட்டை ட்ரை பண்றாரு. பாடுறது பாட்டு வரல. கொஞ்சம் கொஞ்சமா என்ன ஆகும்னா, பனியில குளிரும் போது காது இந்த இடங்கள்லாம் குளிர்ந்து, கையோட விரல்கள்லாம் குளிர்ந்து கொஞ்சம் கொஞ்சமா இதய துடிப்பு வந்து நிற்க ஆரம்பிக்கும். அந்த மாதிரி -10 டிகிரி பக்கத்துல போகும்போது அந்த ஜன்னலை தட்டக்கூடிய ஒரு சத்தம் கேட்குது. ஜன்னலை தட்டம்னா அந்த மாதிரியான டெம்பரேச்சர், அந்த மாதிரியான ஒரு 2 மணி நேரம் நின்னதுனால அவர் வந்து பேய்ன்னு நினைக்கிற அளவுக்கு அவர் புரியாம, அவர் திறக்க சொன்னா கூட திறக்காம இருக்காரு. அந்த கண்ணாடி உடைச்சி உள்ள ஒரு கை வந்து அவரை பிடிச்சி எழுதி ஒரு தடுக்க ட்ரை பண்றாரு. அதுக்கப்புறம் ஞாபகம் இல்லை. அந்த 17 அடி உயரத்துக்கு அந்த அவரை வந்து இழுத்துட்டு போறாரு ஒருத்தர். இழுத்துட்டு போய் அங்க வந்து பார்த்தா ஒரு பனியில டிராவல் பண்ணக்கூடிய ஒரு ஜீப்பு. அதனோட ஜீப்ல வந்து கீழே எல்லாம் வந்து முள் சக்கரம் குத்திருப்பாங்க, பனியை உடைச்சிட்டு போகும். அது மஞ்சள் லைட் போட்டிருக்கும். உள்ள வந்து ஹீட்டு எல்லா ஃபெசிலிட்டியும் இருக்கும். இவர் கூப்பிட்டு போய் 2வது கதவை திறந்து உள்ள உட்கார வச்சுட்டு, அவர் ஒரு 7 அடி மேல இருக்காரு. கனடியன், அந்த காலத்துல செட்டில் ஆனவங்க, கனடால இருக்கிற ஆதிக்குடிகள். அவங்க வந்து அவங்கள ஒருத்தர். அவர் வந்து என்ன பண்றாரு, ஒரு சுட காஃபியை ஊற்றி குடிக்க கொடுக்குறாரு. இந்த டாக்டர் வந்து குடிக்கிறாரு. குடிச்சிட்டு அவர் வந்து அப்பதான் பேச வர ஆரம்பிக்குது. அவர் அந்த காப்பாத்தினவர் வந்து என்ன சொல்றாருன்னா, அப்படின்ட்டு வண்டியை எடுத்து கிளம்புறாரு. எங்க போகணுன்றது மட்டும் கேட்கிறாரு. செயின்ட் லூயிஸ்ன்னு சொன்னோன்னே இவர் அப்படியே சாஞ்சிடுறாரு. நீங்க ரெஸ்ட் எடுக்கணும், ஒன்றும் பேசாதீங்க அப்படின்றாரு. ஏன்னா ஷாப்ல இருப்பார். கிட்டத்தட்ட ஒரு 2 ஹவர்ஸ்ல அந்த வண்டிக்கு வந்து அவர் அந்த ஹாஸ்பிட்டல்ல இறக்கி விடுறாரு. இறங்கின பிறகு அவர் கேட்கிறாரு, சார் உங்க பேரு கூட நான் கேட்கவே இல்லையே அப்படின்னு கேட்கிறாரு. என் பேர் எதுக்கு உங்களுக்கு, உங்களை நான் கொண்டு பத்திரமா விட்டேன் இல்லையா அப்படின்றாரு. அப்போ அவர் கேட்கிறாரு, ஏன் என்ன காப்பாற்றுனீங்க அப்படின்னாரு. அப்போ அவர் சொல்றாரு, நாங்க கனடால செட்டில் ஆன ஆதிக்குடிகள்,
இங்கே செட்டில் ஆன பழையங்கால குடிகள். அப்பெல்லாம் வந்து இந்த பனி மண்டலத்துல ஒருத்தரோட உதவி இல்லாம இன்னொருத்தர் வாழ முடியாது. ஒருத்தருக்கு உதவி பண்றது வந்து எங்களுடைய பண்புல இருந்ததுனால நாங்க உசுரோட இருக்க முடியுது இந்த இடத்துல. அதனால நீங்க வந்து 17 அடி பள்ளத்துல கிடக்கும் போது பார்த்துட்டு அப்படியே போக முடியாது. அது காப்பாத்துறது, உதவி பண்றது எங்களோட ஆதி பண்பு. ஆதி பண்பு அடிப்படையில வந்த பண்பு. எப்படி சார் தெரிஞ்சுது நாங்க விழுந்தது? எப்படி தெரிஞ்சது அப்படின்னா, சுத்தி அடிச்சு விழுந்ததுல லைட் வந்து மேல பார்த்து நின்று இருக்கு, வண்டி தலைகளாக தொங்கிட்டு இருந்ததுல அதுலயும் ஒரு பலன் இருக்கு போல இருக்கு அப்படின்னு நினைக்கிறாரு. அடுத்த நாள் வந்து 10 மணிக்கு யார் வருவாங்க ஹாஸ்பிட்டலுக்கு? மிஸ்ஸஸ் ஜேசன் வராங்க. அவங்களுக்கு வந்து சர்ஜரி பண்ணிட்டாரு. 12:30 மணிக்கு வந்து அவங்களுக்கு ஒரு ஆண் குழந்தை பிறகுது. 3.5 கிலோ இருக்கு குழந்தை. அம்மா 2 பேரும் நல்லா இருக்காங்க. 2 மணிக்கு வந்து டாக்டர் ரவுண்ட்ஸ் வராரு. மறுபடியும் ரவுண்ட்ஸ் வரும்பொழுது அந்த மிஸ்ஸஸ் ஜேசன் அந்த குழந்தை அப்பதான் கண் முழிக்கிறாங்க. குழந்தைய பார்த்து சந்தோஷப்பட்டு அவங்க ஏதோ தேங்க்ஸ் சொல்றதுக்காக ட்ரை பண்றாங்க. அப்ப அந்த எதிரில் நின்றுட்டு இருந்த ஒரு ஆண் வந்து வாயில விரல வச்சு அப்படின்னு சொன்னாரு அப்படின்னு கதை முடியுது. இப்போ பாதி பேருக்கு புரிஞ்சிருக்கும், இல்லை வீடியோவில் கேட்டவங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இந்த கதையோட முடிவில் என்ன வருது? சாரை சிரிக்கிறதுனால கேட்குறவங்க அந்த ஜெய்சனோட காப்பாத்தினவரு மைக்கு. அந்த ஆள் பேர் என்னது? காப்பாத்தின ஆள் பேரு மிஸ்ஸஸ் ஜேசன் அப்படின்னு சொல்றோம்ல. அமெரிக்கால எல்லாம் இங்கிலீஷ் இங்கிலாந்துல என்ன சொல்லுவாங்கன்னா, சுந்தரோட வைஃப் வந்து மிஸ்ஸஸ் சுந்தர்னே சொல்லிட்டு இருப்பாங்க. அவங்க பேரு செல்வி சுந்தர்னே சொல்லவே மாட்டாங்க. அதனால அந்த ஆள் பேர் தான் ஜேசனா இருக்கணும்னா அது சொல்லாம அப்படி முடிச்சுட்டு இருந்த கதை அப்பதான் ஞாபகம் இருக்கும். அப்படிங்கிறதுனால ஆதி பண்பு கதையில அடிப்படையாக இருக்கக்கூடியது இன்னொருத்தர் நல்லா இருக்கும் அப்படின்னா காரணமே இல்லாம நம்ம செய்யக்கூடிய உதவியானது எப்படி வந்து நம்ம செய்யறோம் அப்படி நம்மளே வந்து செய்யறதுக்கான வாய்ப்பு இந்த உலகத்துல நிறைய இருக்கிறதுனால பலன் எதிர்பார்த்து செய்யக்கூடிய உதவிகளை விட யார் ஒருத்தர் வந்து தனக்கு வந்து திருப்பி எதையும் செய்ய முடியாதோ அவருக்கு ஒருத்தர் செய்யறாரு பார்த்தீங்களா, நம்ம திலீபாபு சார் மாதிரி. அந்த மாதிரி உதவிகளை செய்யக்கூடிய பண்பு, ஆதி பண்பு அதெல்லாம் இருந்ததுனாலதான் கல் தோன்றி மண் தோன்றா காலத்தே முன் தோன்றி மூத்த குடியான தமிழ் குடியான நம்ம குடி நல்லா இருக்கு. அந்த மாதிரியான நீங்க எல்லாம் நல்லா இருக்கணும் அப்படிங்கிற எண்ணத்தோட நம்ம எடுத்துக்கிட்டு இருக்கிற முயற்சி நல்லா இருக்கணும், தொடர்ந்து நடக்கணும், வெற்றி பெறணும் அப்படின்னு வேண்டிக்கிறது பண்பை பத்திய விஷயம். சரி, படிப்புல நிறுத்தணும் இல்லையா? இன்னும் 10 நிமிஷம் இருக்குன்னா இன்னும் இருப்போம். அதனால நீங்க எல்லாம் படிக்க ஆரம்பிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இருப்பீங்க. படிக்க ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறவங்களுக்காக ஒரு சினிமா பாட்டு ஒன்று பாடுறேன். அந்த பாட்டு வந்து ஈடி அப்படிங்கிற படத்துல வந்துட்டு, ஈடி படத்துல வந்து அவரு இன்னும் ஒரு கதாநாயகர் இருப்பாரு. யாராவது பாத்தீங்கன்னா அதர்வா. வெரி குட், கைதட்டுங்கப்பா. என்ன பாட்டு பாடுறேன்னு சொல்ல முடியுமா? என்ன பண்ணுவாரு அவரு இந்த சமயத்துல? ஆமா, பிராக்டிஸ் பண்ணுவாரு. பிராக்டிஸ் பண்ணக்கூடிய மாதிரிதான் வாழ்க்கையில வந்து விளையாட்டும் படிப்பு எல்லாமே அடிப்படையான பண்பு வந்து விடாமுயற்சி, தன்னம்பிக்கை, அப்புறம் என்ன இருக்கு, நல்ல எண்ணம், பாசிட்டிவ் எனர்ஜி, நல்லது, மற்றவங்களுக்கும் நல்லது செய்யணும், நமக்கும் நல்லது செய்யணும்ன்ற எண்ணம். இந்த 3 தான் எல்லாத்துக்கும், படிப்புக்கு, வாழ்க்கைக்கு, நட்புக்கு, எல்லாத்துக்குமே அடிப்படையானது. அன்பே சிவம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ ஒரு துளி மழையில் தொடர்ந்தது பெருங்கடலா, ஒரு துளி மழையில் தொடர்ந்தது பெருங்கடலா, உன் முதலடியை நீ வைத்திடடா, தடை தடை தடையது இருப்பது தான் இடத்தான், தடை தடை தடையது இருப்பது தான் இடத்தான், நீ காப்பினிலே பாய் நீட்டியடா, கடிகாரம் முல்லை போலே நிற்காமல் நீ ஓடு, காத்தீண்டும் தூரம் தானே வெற்றி கோடு, ஒரு துளி மழையினை தொடர்ந்தது பெருங்கடல்தான், உன் முதலடியை நீ வைத்திடடா, தடை தடை தடையது இருப்பது தான் இடத்தான்,
நீ காட்டிலே பாய வீட்டியடா அப்படி போகுது அந்த பாட்டு. நன்றி மாணவ செல்வங்களே, சபை உண்மையிலே நல்லா கட்டியிருக்குன்னு நினைக்கிறேன். படிக்கிறதுக்கு வந்து நம்ம வந்து ஒரு 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 கெத்து இருக்கணும். கெத்துனா ஒரு படம் ஒண்ணு வந்தது, இப்ப என்ன படம், ரப்பர் பந்து. எத்தனை பேர் பாத்தீங்க ரப்பர் பந்து? சரி, சக்தி நிறைய படம் பார்ப்பாங்க உங்களுக்கு. தட்ஸ் வெரி குட் குவாலிட்டி. நானும் சினிமால போகணும், சினிமா டைரக்டர் ஆகணும் ரொம்ப ஆசைப்பட்டேன். அப்ப அந்த நாடகம்லாம் போடக்கூடிய பண்பு அப்பவே இருந்திருக்கு பாருங்க. 6வதுல இருந்து நாடகம் போடுறோம்னா 20-30 நாடகங்கள் எழுதியிருக்கேன். அகாடமி ஐஏஎஸ் சார் சொன்னார்ல, லால் பகதூர் சாஸ்திரி நேஷனல் அகாடமி ஆஃப் அட்மினிஸ்ட்ரேஷன்ல போனோம். அங்க ஒரு அதுக்கப்புறம் ஒரு 8 வருஷம் கழிச்சு phase 3ன்னு ஒரு ட்ரைனிங் கொடுப்பாங்க. phase 4ன்றது 15 வருஷம் கழிச்சு கொடுப்பாங்க. phase 5ன்றது ரிட்டையர் ஆகிறது பக்கத்துல கொடுப்பாங்க. ஐஏஎஸ் அதிகாரிகளுக்கு ஏன் கொடுக்குறோம்னா வாழ்க்கைக்கு வந்து பயிற்சி முயற்சி இது ரெண்டுமே தொடர்ந்து இருக்கணும். அது வந்து காலம் போக போக மாறிக்கிட்டே போகும். மாறிக்கொண்டிருக்கின்ற உலகத்தில் மாறாத எண்ணம் என்பது மாற்றம் மட்டுமே. சோ அதனால நம்ம வந்து மாற்றங்களுக்கு தகுந்த மாதிரி அடாப்ட் பண்ணிக்கிற ஒரு திறமையை வளர்க்கணும். புது புது விஷயங்கள் நம்ம கத்துக்கணுன்றதுக்காக பயிற்சிகள் அப்படி கொடுத்தாங்க. அப்படி போன அந்த 8 வருஷம் கழிச்சு போன போது ஒரு பயிற்சியில வந்து எங்களை வந்து கொரியா கூப்பிட்டு போனாங்க. நான் வந்து பல நாடுகளை போய் பார்க்கும் பொழுது, பல தரப்பட்ட மக்களை பார்க்கும் பொழுது, பல மொழிகளை படிக்கும் பொழுது, அவங்க பல மொழிகள் பேசக்கூடியவங்களை பார்க்கும் பொழுதுதான் நம்ம அடிப்படை நாதமான அன்பு அப்படின்ற ஒரு ஒண்ணு மட்டுமே நமக்கு நம்மளுடைய பண்பை வளர்க்கக்கூடிய ஒரு விஷயமாக அல்லது மனிதர்களை புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கும். அந்த வகையில பாத்தீங்கன்னா நான் வந்து இஸ்ரேல், அப்புறம் இஸ்ரேல்ல ஜெருசலம் இருக்கு இல்லையா, அங்க போயிருக்கோம். பெத்லஹேம் போயிருந்தேன். டெட் சி கேள்விப்பட்டிருக்கீங்களா? டெட் சீல குதிச்சா என்ன ஆகும்? மேல மிதப்போம். ரைட், அவர் சொல்ற வீடியோ எடுக்கிறத சொன்னாரு. வெரி குட். டெட் சீல போய் மிதந்துட்டு அப்புறம் அங்க இருந்து டெல் அவைவ், அப்புறம் ஜெருசலேம், இந்த மாதிரி இடங்கள்ல எல்லாம் எங்களுடைய ஆபீஸ் ஒர்க், நிறைய விவசாயிகளை நாங்க அழைத்து சென்று புதிய தொழில்நுட்பத்தை அங்க கற்றுக்கொண்டு வந்தோம். அது வேளாண்மை துறையில இருக்கும்போது, அப்புறம் சென்னை மாநகராட்சியில் இருக்கும்போது பின்லாந்து நகரம், பின்லாந்து அப்படின்ற ஊருக்கு போயிருந்தோம். பின்லாந்து எங்க இருக்கு? அமெரிக்கால இருக்கு. அங்கேயே இருக்கட்டும் பத்திரமா. ரைட்டு. பின்லாந்து வந்து ரஷ்யா பக்கத்துல யூரோப்ல இருக்கு. அங்க வந்து என்ன பண்ணுது, அங்க வந்து நிறைய பனி பகுதிகளா இருக்கும். அதே மாதிரி 6 மாசத்துக்கு லைட்டு, 6 மாசத்துக்கு நைட்டு அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கு. 11 மணிக்கு சூரியன் வந்து மறையும். 11 மணி வரைக்கும் ஈவினிங் மாதிரியே இருக்கும். நல்ல மாதிரியான ஒரு இந்த சாண்டா கிளாஸ் அப்படின்னு ஒண்ணு சொல்றாங்கல்ல, ஆமா, அவர் அங்கதான் இருக்காரு அப்படின்னு சொல்றாங்க. அவருக்கு லெட்டர் எழுதினீங்கன்னா இந்தியா எங்க ஊர்ல இருந்து எழுதினாலும் பின்லாந்துக்கு தான் போகும். ஸோ அந்த ஊருக்கு போயிட்டு வந்ததுல ஒரு அனுபவம் இருக்குது. ஜெர்மனி போயிட்டு வந்தோம், அப்புறம் அமெரிக்கா போயிருந்தோம், நயாகரா நீர்வீழ்ச்சி பார்த்தோம். இதெல்லாம் எதுக்காக சொல்றோம்னா, இதெல்லாம் பார்த்துட்டு திரும்பி வந்துட்டு கொரியால வந்து ஒரு மிராக்கிள் நடந்தது. அந்த கொரியாவுக்கும் ஜப்பானுக்கு நடந்த 2ஆம் உலக போருக்கு அப்புறம் ரொம்ப பாதிக்கப்பட்டவங்க. அதுக்கப்புறம் எப்படி வந்து அவங்க நாட்டினுடைய பொருளாதாரத்தை உயர்த்தினாங்கன்றதுக்காக அவங்க கதை சொல்லும்போது, கொரியால இருந்த கஷ்டத்தை போக்குறதுக்காக அது லேடிஸ் எல்லாம் வந்து அவங்களோட முடியெல்லாம் வெட்டி கொடுத்தாங்க. டன் கணக்குல முடியை வெட்டி முடியை வந்து எக்ஸ்போர்ட் பண்ணி அதுல இருக்கிற புரோட்டீனுக்காக அதெல்லாம் விற்று அதுல வந்து காசு வச்சு தொழில் தொடங்கி அவங்க முன்னேறி வளர்ந்த நாடு மாதிரி இப்ப இருக்காங்க. சியோல் இல்ல சாம்சங் கம்பெனி எல்லாம் அங்கதான் இருக்கு. ஸோ அந்த மாதிரியான ஒரு கொரியாவோட நாடகங்கள், கொரிய மொழி நாடகங்கள் எல்லாம் இப்போ இந்த டிவில வர்றதை எவ்வளவு பேர் பாக்குறீங்க? நிறைய பேர் கொரியன் சோப் ஓப்பரா அப்படின்னு சொல்லக்கூடிய நிகழ்ச்சிகளை பாக்குற மாதிரி இருக்கிறாங்க. அதை பத்தி அங்க வந்து ஒரு டான்ஸ் குரூப் இருக்குல்ல, பிடிஎஸ். எத்தனை பேர் பிடிஎஸ் டான்ஸ்? யாரு பிடிஎஸ் பாக்குறாங்க? ஒரு ஆள் இருக்காரு கை கீழே இருக்கு, அவங்க பேர் என்ன? பிடிஎஸ் வேரியர்ஸ் அப்படின்றாங்க. என் பொண்ணுங்க 2 பேரும் பிடிஎஸ் கொரிய பாட்டெல்லாம் பாடுறாங்க. நமக்கு கொரிய பாட்டே கேட்காதவங்களே இல்ல, கொரிய பாட்டெல்லாம் பாடக்கூடிய சூழ்நிலையில நாங்க திரும்பி வந்து ஒரு நாடகம் போட்டோம், மிராக்கிள் இன் மசூரி ரிவர் அப்படின்னு. மிராக்கிள் இன் மசூரி ரிவர் நாடகம் வந்து எப்படி இருந்ததுன்னா, அங்க நடந்த ப்ரொஃபசர்ஸ் எல்லாம் இருக்காங்க இல்லையா, அவங்கள வந்து நாங்க அவங்க வலுப்படுத்தா எப்படி இருக்குன்னு சொல்ற மாதிரியான ஒரு, இது என் ஃப்ரெண்ட் ஒருத்தர் வந்து அதுல தூங்கிட்டே இருக்கிற மாதிரியான ஒரு சீன் கொடுத்துருந்தோம். ஸோ நான் வந்து அதுல வந்து ஒரு பார்பரா நடிச்சேன். பார்பரா நடிச்சு அங்க இருக்கிற ஆசிரியர் தான் அங்க போய் வலுப்படுத்துற மாதிரி ஒரு ஜோக்கு நாடகத்தை போட்டதுக்கு அப்புறமா
ரொம்ப நாள் கழிச்சு அந்த நாடகம் டான்ஸ் ஆடினாங்கன்னா நல்லா ஆடினாங்கன்னா இன்னொரு முறை ஆடுங்கன்னு கேட்பாங்கல்ல. எங்க நாடகத்தை வந்து இன்னொரு முறை போடுங்க அப்படின்னு நிறைய பேர் கேட்ட ஒரு நிகழ்வு நடந்தது. இந்த மாதிரி எல்லாம் இருந்ததுனால நான் வந்து கல்லூரி பருவத்திலேயே டைரக்டர் ஆகணும், சினிமாவில் வரணும் அப்படின்ட்டு காற்றில் கைபிடிக்கி கொண்ட பாரதி ராஜா அப்படின்ட்டு சொல்லுவாங்கல்ல. அவங்களாம் எங்களுக்கு வந்து ஒரு ரஜினிகாந்த் சாரோட மாதிரியான வாழ்க்கையில வந்து ஒரு காலேஜ்ல வந்து நம்ம இப்படி போறதா அப்படி போறதா எதிர்காலத்தை பத்தி யோசிக்கும் பொழுது திரைத்துறையில இருக்கிற வெற்றிக்கு இருக்கிற சிரமங்கள் ஐஏஎஸ் படிக்கிறதுல இருக்கிற சிரமங்களை விட அதிகமா இருக்கிற மாதிரி தெரிஞ்சதுனால, படிக்கிறது நமக்கு வந்ததுனால இந்த வழியில வந்தோம். 99வது வருஷம் வந்து கல்லூரியிலிருந்து வெளியே வரும்பொழுது நமக்கு வந்து இந்த ஐஏஎஸ் ஆகணும் அப்படின்ற கனவுல ஃபர்ஸ்ட் எக்ஸாம் ப்ரிலிம்ஸ் எழுதுவோம், எழுதி பாஸ் பண்ணா இந்த வழியில போவோம், இல்லைன்னா கால்நடை மருத்துவராகவே தொடருவோம் அப்படின்னு இருந்தேன். இப்போ வந்து ஃபர்ஸ்ட் ப்ரிலிம்ஸை பாஸ் பண்ணதுனால நம்மளுடைய வழி வந்து சிவில் சர்வீசஸ் அப்படின்ற முயற்சியில தொடர்ந்து ஈடுபாட்டோட படிச்சு தோல்வி அப்படின்றது ஒண்ணு இல்லை அப்படின்னா நம்மளால வெற்றியை வந்து தொட்டிருக்க முடியாது அப்படின்றதுல எந்த சந்தேகமும் இல்லை. இதெல்லாம் முடிஞ்சு நம்ம வந்து இன்னும் ஒரு நிமிஷம் இருக்கிற நிலைமையில நம்ம வந்து மகாகவி பாரதியினுடைய ஒரு சில வரிகளை மட்டும் உங்களுக்கு சொல்லி என்னோட உரையை முடிக்கிறதுக்கு உங்களை அனுமதி வாங்கிக்கிறேன். அந்த வரியில என்ன சொல்றாங்கன்னா, நீங்க வந்து எதைய எய்ம் பண்ணணும், என்ன செய்யணும், எந்த தெளிவு இருக்கணும், அப்படி இருந்தா கவலை வந்து இல்லாம மகிழ்ச்சியோடு நிம்மதியோடு வாழ்வதற்கான வழி என்ன அப்படின்றத இந்த பாட்டிலேயே அவர் சொல்லியிருப்பார். பல இடங்கள்ல நான் வந்து இந்த பாடலை பாடித்தான் முடிக்க வழக்கம். சரணடைந்தேன், நின்னை சரணடைந்தேன், கண்ணம்மா இன்னை சரணடைந்தேன், பொன்னை உயர்வை புகழை விழுந்திடும் என்னை கவலைகள் தின்னத்தகாதென இன்னை சரணடைந்தேன், கண்ணம்மா இன்னை சரணடைந்தேன், விடிமையும் அச்சமும் மேவி என் நெஞ்சில் குடிமை பூந்தன கொன்றவை போக்கென்று என்னை சரணடைந்தேன், கண்ணம்மா என்னை சரணடைந்தேன், தன் செயல் எண்ணி தவிப்பது தீர்ந்திங்கு நின் செயல் செய்து நிறைவு பெறும் வண்ணம் என்னை சரணடைந்தேன், கண்ணம்மா என்னை சரணடைந்தேன், நல்லது தீயது நாமறியோம் நாமறியோம், நல்லது தீயது நாமறியோம் நாமறியோம், அன்னை நல்லவை நாட்டுக தீமையை ஓட்டுகவென என்னை சரணடைந்தேன், கண்ணம்மா என்னை சரணடைந்தேன், துன்பமினி இல்லை சோர்வில்லை தோற்பில்லை, துன்பமினி இல்லை சோர்வில்லை தோற்பில்லை, அன்பு நெறியில் அறங்கள் வளர்த்திட நின்னை சரணடைந்தேன், கண்ணம்மா நின்னை சரணடைந்தேன். நன்றி. இப்பொழுதும் மாணவியர்கள் தங்களுடைய முன்னேற்றத்திற்காக சில கேள்விகளை நம்முடைய ஆனந்தகுமார் சாரிடம் கேட்பார்கள். கேள்வி கேட்கிறவங்கள அதை வச்சு ஃபோக்கஸ் பண்ணாங்க. வணக்கம்மா. இப்போ நான் லாஸ்ட் மே மந்த் கிராஜுவேட் ஆனேன், பிஏ இங்கிலீஷ். இப்போ நான் சிவில் சர்வீஸ் எக்ஸாம் எழுதலான்ட்டு இருக்கேன். ஆனால் எனக்கு ஒரு கிளாரிட்டி இல்லை. அதே மாதிரி கிளாஸஸ் போகிறதுக்கும் வீட்டில் கொஞ்சம் ஃபினான்ஷியலாக ஸ்டெபிலிட்டி இல்லை. ஸோ டிஎன்பிசி இப்போ எழுதலாம், குரூப் 1 எழுதலான்னு இருக்கேன்.
அதுக்கு எனக்கு கைடன்ஸ் அண்ட் கிளாரிட்டி வேணும். டிஎன்பிஎஸ்சி தேர்வுகள் வந்து பல ஆண்டுதோறும் பெரும்பாலும் நடத்தப்படுகின்றன. இது வந்து டிஎன்பிஎஸ்சிக்கான புத்தகங்களை வந்து சார் டிவி சார் வந்து காட்டினாங்க. திரு செல்வம் ஐஏஎஸ் அவர்கள் அந்த கொடுத்துட்டு போயிருக்காங்க அப்படின்னாங்க. டிஎன்பிஎஸ்சிக்கான தேர்வு மாடல் கேள்விகள், அதாவது படிக்கிறதுக்கு வந்து ஒரு டெக்னிக் இருக்கு. ஹவு டு ஸ்டடி அப்படின்னு ஒரு புத்தகம் இருக்கு. ஹவு டு ஸ்டடி அப்படின்னு அப்படின்ற புத்தகத்தை எழுதணும் ஹேரி மெடாக்ஸ் அப்படின்றது. அது ஆங்கிலத்தில் இருக்கு. அது சுருக்கமாக வந்து SQ3R அப்படின்னு ஒரு டெக்னிக் இருக்கு. அந்த படிப்புன்றது ஒரு ஃபுட்பால் ஆடுறதாலையோ கேரம் போர்டு, நிறைய பேர் கேரம் போர்டு பாக்ஸிங் எல்லாம் பண்றவங்க இருக்காங்க. இதுக்கெல்லாம் ஒரு டெக்னிக் இருக்கு. அந்த மாதிரி படிக்கிறதுக்கும் தேர்வுகளுக்கும் ஒரு டெக்னிக் இருக்கு. அந்த டெக்னிக் தெரிஞ்சவங்களுக்கு அது ஈஸி. இப்போ மீன் வந்து தண்ணியில் நீந்துதுன்னா அது அதோட இயல்பு. அதை எடுத்து நம்ம 100 மீட்டர் ஓட சொன்னா ஓடாது. டிஎன்பிஎஸ்சி தேர்வுக்கான பயிற்சிகள் வந்து டிஎன்பிஎஸ்சிக்கான பரீட்சை பாஸ் பண்ணவங்களை நம்ம சந்திக்கிறது மிக முக்கியமான ஒரு தேவை. நீங்க அதுக்கான ஏற்பாடுகள் செய்யறதுக்கான முயற்சிகள் நம்ம செய்யறோம். அது ஒண்ணு. ரெண்டாவது, அந்த தேர்வுக்கான அடிப்படை விஷயங்கள் வந்து இப்போ இந்த கனிமர லைப்ரரி நீங்க போக முடியும் அப்படின்னா கனிமர லைப்ரரியில வந்து டிஎன்பிஎஸ்சி படிக்கிறதுக்கான சிவில் சர்வீஸ் படிக்கிறதுக்கான ஒரு இடமே இருக்கு. நீங்க போயிருக்கீங்களான்னு தெரியல. நானும் சென்னைக்கு வந்ததே நான் 12th முடிச்சதுக்கு அப்புறம் தான். நீங்க பிறந்ததே சென்னைக்கும் போது நீங்க உங்களுடைய வசதி வாய்ப்பு பல மடங்கு என்னோட அதிகமாக தான் இருக்கு. முதல்ல கடலை பார்த்ததே நான் வந்து பிபிஎஸ்சி கவுன்சிலிங் வந்தப்பதான். அதுவும் கிடைக்காம போய் நான் உட்காந்து அழுதுட்டு இருந்தேன். எங்க அப்பா வந்து ஆறுதல் சொல்றதே நாம வந்து அஷ்டலட்சுமி கோயில் போலாம்டா, இங்க போலாம்டா அப்படின்னு. இங்க போக மாட்டேன் அப்படின்னு அழுதுட்டு இருந்தேன். அந்த மாதிரியான சிட்டிக்குள்ள நீங்க இருந்துட்டு எனக்கு வசதி வாய்ப்பு இல்லை, அவேர்னஸ் இல்லை அப்படின்னு நீங்க சொல்றத பார்த்தா நான் என்ன சொல்றேன், சிரிக்கதான் முடியும். உங்களை விட பல மடங்கு பின்னாடி இருந்து நான் உங்களை கிளாஸ் பண்ணி போயிருந்தேன்னா எங்கிட்ட இருந்த ஒரே டிஃபரன்ஸ் உங்கள்கிட்ட இருக்க வேண்டியது என்னது, முடியுன்ற நம்பிக்கை தான். கண்ணை வந்து நம்ம வந்து முடியும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டோம்னா மட்டும்தான் எல்லா வாய்ப்புகளும் ஒன்றா வரும். இங்க இருக்க லைப்ரரி இது ஓப்பன் டு ஆல். கன்னிமர லைப்ரரி ஓப்பன் டு ஆல். அனைத்து புத்தகமும் அங்க இருக்குது. அதுக்குள்ள தேவனைய காவல் லைப்ரரி, மிகப்பெரிய லைப்ரரி அங்க அண்ணா கோட்டூர்புரம். அங்க போனீங்களான்னு தெரியல, போயிருப்பீங்க. சரி, மல்டிபிளெக்ஸ் ஏதாவது போயிருக்கீங்களா? போல. மால் ஏதாவது போயிருக்கீங்களா? போய் சொல்லக்கூடாது. போல. சினிமாவாக போயிருக்கீங்களா? இது வரைக்கும் கிரேட்டுங்க உங்களே இதெல்லாம். ஆனா எப்படிங்க? சரி, ஓகே, ரொம்ப ரிலீஜியஸான நோ ப்ராப்ளம் மேடம். லைப்ரரி போலாம்ல? லைப்ரரி நீங்க கோயில் மாதிரி அது நீங்க போயிட்டு நீங்க, ஆனா உங்களுக்கு ஒரு சல்யூட் எல்லாம் மால்ல சினிமாலாம் பார்க்கணும். இப்போ நீங்க நாங்க பார்த்து பேசின எந்த படமும் நீங்க பார்க்கல. நாங்க என்ன நிறைய சினிமா படம் பேசிட்டு இருந்தோம். ஓகே, ரைட், ஓகே. எனிவே லைப்ரரியில அங்கேயும் வந்து செக்ஷன் இருக்கு. டிஎன்பிஎஸ்சிக்கு மொத்தமும் அங்க கோட்டூர்புரம் லைப்ரரியில் இருக்கு. நான் வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் லைப்ரரி போவேன். லைப்ரரி வந்து ஒரு என்ன சொல்றது, சொர்க்கம் மாதிரி அப்படின்னு சொன்னவர் வந்து ஜார்ஜ் லூயிஸ் போர்டே அப்படின்ற ஒரு எழுத்தாளர். அவர் வந்து அர்ஜென்டினா எழுத்தாளர்களின் எழுத்தாளர் என்று அறியப்படுகிறார். SQ3R டெக்னிக்கை மட்டும் நான் எக்ஸ்பேண்ட் பண்ணிருந்தேன். S ஃபார் சர்வே, Q ஃபார் கொஸ்டின், R ரீடிங், ரிவிஷன், ரிசைட்டேஷன். இந்த டெக்னிக்கை படிக்கிறது இதுவும் லைப்ரரி புத்தகத்திலே கிடைக்கும். உங்களுக்கு எந்த விதமான பொருள் செலவும் இல்லை. போகக்கூடிய செலவு, வரக்கூடிய செலவு மட்டும்தான். போயிட்டு நீங்க அனைத்து புத்தகங்கள் அங்கேயே நோட்ஸ் எடுத்து மிகச்சிறப்பா அவங்களால அச்சீவ் பண்ண முடியும். ஆனா என்னால அச்சீவ் பண்ண முடியுன்ற மனசு இருந்தா மட்டும்தான் அச்சீவ் பண்ண முடியும். ஃபர்ஸ்ட் அதை வச்சுட்டு அந்த மனப்பாங்க கொண்டு வந்துட்டு நீங்க முயற்சி பண்ணீங்கன்னா நீங்க உங்களோட திசை வந்து ஒரு துளி மலையில் தொடங்கும் முதலடியை நீங்க எடுத்து வைக்குமாறு பாராட்டி முயற்சி செய்வதற்கு ஊக்கம் அளித்து. இந்த கேள்வி நான் பதில் சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். அடுத்த கேள்வி. ஐயா வணக்கம், என்னோட பேர் ராஜலட்சுமா. இப்போ நீங்க ஐஏஎஸ் ஆகிட்டீங்க, நிறைய மேடையெல்லாம் சந்திச்சிருப்பீங்க இல்லையா? ஸ்டேஜ் ஃபியர், ஒரு பயம்ன்றது வந்து அது ஸ்டேஜ் ஃபியர்ன்றது வந்து மைக் பிடிச்சி ஸ்டேஜ் ஃபியர்ன்றது உங்கள்ட்ட இல்ல ஐயா, என்கிட்ட இல்ல. பட் எனக்கு அந்த கேள்வி இருந்துட்டு நான் முதல் ஸ்டேஜ் ஏறும்போது இந்த கேள்வி யார்கிட்டயா ஒருத்தருக்கு கேட்கணும்னு கண்டிப்பா நினைச்சிட்டு இருந்தேன். அந்த காரணத்துக்காகவே நிறைய மைக் பிடிச்சேன். எனக்கு ஸ்டேஜ் ஃபியர் போயிடுச்சு. பட் மற்றவங்களுக்காக இப்போ எக்ஸாமுக்கு படிச்சுட்டு இருக்கோம் இல்லையா? எக்ஸாமுக்கு படிக்கிறோம், படிச்சு முடிச்சுட்டு எக்ஸாம் அதில் போய் உட்காந்தா மறந்துடுதுன்னு சொல்றோம். அதுவும் ஒரு ஸ்டேஜ் ஃபியர் தான்.
அது ஒரு புக்கை படிக்கிறோம், திடீர்னு தெரியாத அதான் அந்த லாக், மென்டல் லாக் அப்படின்னு, அமிக்டலா கிட்னாப்பிங் அப்படின்னு சொல்றாங்க. அந்த பயத்தை வந்து நாங்க எப்படி போகுங்க? நீங்க இது வரைக்கும் ஸ்டேஜ் ஃபியர் சந்திச்சிருக்கீங்க. முதல் ஸ்டேஜ், அந்த ஸ்டேஜ்லலாம் நீங்க வந்து எப்படி உங்களோட மனசை எப்படி தேத்தி இன்னும் நிறைய மேடைகள் எப்படி ஏறணும்னு கத்துப்பீங்க? வெரி குட் क्वेश्चन. क्वेश्चनக்காக பாராட்டி கைதட்டலாம். என்னோட பேர் ராஜ ரக்ஷனா. ரக்ஷனா, ரைட். ராஜ ரக்ஷனாவோட கேள்வியில வந்து ஸ்டேஜ் ஃபியர் அப்படின்னு சொன்னா கூட அது எக்ஸாம் ஃபியராகவும் மாற்றி மொத்தமா ஃபியராகவே வச்சுக்கலாம். ஃபியர் அப்படின்றது வந்து நம்மளுடைய எமோஷன்ஸ்ல ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் எமோஷன். எதுக்காக வச்சிருக்காங்க ஃபியர் அப்படின்னா, ஃபியர் வந்து எதுக்காக வச்சிருக்காங்க, எதுக்காக இயற்கை நம்ம ஃபியர் கொடுத்துருக்கு? பயம்ன்றது வந்து இப்ப நம்ம அப்பா அம்மா நம்மள தாய் தகப்பன் நம்மள வளர்க்குறாங்கன்னா தாய் தகப்பனுக்கு பயந்து வளர்றது அது ஒரு ஃபியர், அது ஒரு விதமான ஃபியர். இப்ப எந்த விதமான ஃபியர் இருக்குன்னு நான் கேட்கல. ஏன் ஃபியர் இருக்கு? நல்லதா கெட்டதா? ஃபியர்ல நல்லதும் உண்டு கெட்டதும். நல்ல விஷயம் தீயது நாமரியம் பாட்டு பாடினாங்க. நல்லது செய்யறது வந்து நல்லது செய்யறது நம்ம அடுத்த இப்ப கேட்கறதுல கேள்வி, இது ஒரு நல்ல ஃபியர். அந்த மாதிரி நம்ம ஒரு தப்பான விஷயத்தை செய்யறதுக்கு பயப்படுறது வந்து ஒரு கெட்ட ஃபியர். ரைட், நல்ல பாயிண்ட். எல்லா பதிலும் நீங்களே சொல்லிட்டு கேள்வி மட்டும் நான் கேட்கறது. அதாவது ஃபியர் அப்படின்ற பண்பு குணம் எதுக்காக வச்சிருக்காங்கன்னா, பயம் இருந்தால் மட்டும்தான் பாதுகாப்பு இருக்கும். நம்ம காடுகளுக்குள்ள வாழ்ந்த உயிரினங்கள் நம்ம எப்ப எந்த சமயத்துல வேணாலும் ஒரு புலியோ சிங்கமோ நம்ம அடிச்சு சாப்பிடுறோம். அதனால நம்ம எப்பவுமே இப்படி இந்த ஃபியர், அந்த ஃபியரோட அடிப்படை ஆழமான ஒரு ஃபியர் வந்து ஒரே மாதிரியான பயம்தான். அது வந்து நமக்கு தீங்கு விளைஞ்சிருமோ அப்படின்றதுல இருந்து தற்காத்து கொள்வதற்காக கொடுக்கப்பட்ட ஒரு உணர்வு. ஆனால் அந்த காலத்துல நம்ம சாப்பாடு வந்து ஒரு நாள் ஒரு இடத்துல கிடைக்குன்னா அடுத்து சாப்பிடும்போது நம்மள சாப்பிடுறோமா யாராவது அப்படின்ற ஒரு ஃபியர் இருந்ததுனால அவசரமா நம்ம சாப்பிட்டு 2-3 நாள் சாப்பிடாம இருக்கோம். இப்ப எல்லாம் வந்து கிலோ கணக்குல அரிசி வாங்கி வீட்டுல வச்சிருக்கிறோம். நாளைக்கு காலையில பழைய சாம்பார் வேற ஃப்ரிட்ஜில் வச்சிருக்கோம். ஸோ அதனால சாப்பாடெல்லாம் இருக்குன்ற நிலைமை இருந்தாலும் கூட நம்மளோட மனசுல வச்சிருக்கிற ஜீன்ஸ் இதெல்லாம் வந்து நம்ம ஓல்டு மாடல், புது மாடல் கார் வர மாதிரி அப்டேட் பண்ற மாதிரி பாடி அப்டேட் ஆகாம இயற்கை வச்சிருக்கிறதுனால ஃபியர் இன்னும் இருந்துட்டே இருக்கு. அந்த ஃபியரை வந்து நம்ம டேம் பண்ணி அதை பழகிக்கிறதுக்கான முயற்சிகளை இன்க்ரீஸ் பண்ணிக்கிறதுக்கு பேர் தான் எமோஷனல் இன்டெலிஜென்ஸ். எமோஷன் அப்படின்றது 1.5 நிமிஷம் தான் இருக்கும். ஒரு எமோஷன் வரக்கூடியது 1.5 நிமிஷம் தான் இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறது ஒரு எமோஷனல் இன்டெலிஜென்ஸ். இதை பத்திலாம் ஆராய்ச்சி பண்ணி டேனியல் கோல்மேன் அப்படின்னு ஒரு உளவியலாளர் வந்து புத்தகம் எழுதியிருக்காரு, எமோஷனல் இன்டெலிஜென்ஸ் அப்படின்ட்டு. அது எல்லாத்தையும் தமிழ்ல வந்து அதை ஆராய்ச்சி பண்ணி சோம வல்லியப்பன் அப்படின்றவர் வந்து இட்லியாக இருங்கள் அப்படின்னு ஒரு நல்ல ஒரு நகைச்சுவையான தலைப்போட ஒரு நல்ல புத்தகத்தை வந்து எழுதியிருக்காங்க. அதுல வந்து நம்மளுடைய அடிப்படை பண்புகளான மகிழ்ச்சி, சோகம், சந்தோஷம், மகிழ்ச்சி, சோகம், கவலை, பயம், கோபம், இந்த 5 அடிப்படை வண்ணங்கள் இருக்கிற மாதிரி 3 அடிப்படை வண்ணங்கள் இருக்காங்க, 6 சுவைகள் இருக்கு. அந்த மாதிரி குணங்கள் இந்த 5. இதுல வெரைட்டி நிறைய இருக்கு. இதை பத்தி எல்லாம் நிறைய ஆராய்ச்சி நடந்து கொண்டு இருக்கிறது. இதுல ஒண்ணுதான் ஃபியர் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டோம்னா, இந்த எமோஷனல் இன்டெலிஜென்ஸ்ல 4 பாகங்கள் இருக்கு. முதல் பாகம் வந்து தன்னை தெரிஞ்சுக்கிறது. தன்னை தெரிஞ்சுக்கிட்டோம்னா மட்டும்தான் நமக்கு ஒரு மனசு இருக்கு. மனசுன்றது வந்து செல்போன் மாதிரி ஒரு டூல், பேனா மாதிரி ஒரு டூல் அப்படின்னு இருக்கு. மனசு நம்ம இல்லை அப்படின்னு நம்ம மனசுல இருந்து நம்ம வெளியே எடுத்து நிறுத்தி பார்க்கக்கூடிய பண்பு வர்றது செல்ஃப் அவேர்னஸ். 2வது அது சுய அறிவு. அதுக்கப்புறமா செல்ஃப் கண்ட்ரோல். நம்ம மனசை வந்து நம்ம கண்ட்ரோல் பண்ணிக்கணும். நம்மளோட உணர்வுகளை நம்ம கண்ட்ரோல் பண்ணக்கூடிய திறமை. கோபம் வரும்போது கோபத்தை சிரிக்கிறதும், வருத்தம் வரும் பொழுது புன்னகையோட மனசை வச்சுக்கிறதுக்கும் நம்மளால முடியும். நம்ம வந்து நம்மளோட கவலைகளை மறக்கிறதுக்கும் முடியும். ஆனா அந்த கண்ட்ரோலை கொண்டு வர்றதுக்கான நிகழ்வுகளுக்கு பேர் வந்து, முயற்சிகளுக்கு பேர் வந்து செல்ஃப் கண்ட்ரோல், செல்ஃப் ரெகுலேஷன் அப்படின்றது 2வது ஸ்டெப். 3வது ஸ்டெப் வந்து எம்பத்தி அப்படின்றது அடுத்தவங்களோட மனசு பார்க்குறது. சில பேர் அடுத்தவங்களோட ஃபீலிங்கையும் புரியாமையே பேசிட்டு இருப்பாங்க. எப்படா கேக் கொடுக்க போறாங்கன்னு காத்துட்டு இருக்கிறவங்களை விட்டுட்டு அவங்க நம்மளோட உரையை கேட்கறது ஆர்வத்தோட இருக்காங்கன்ற ஃபீலிங்கோடயே பேசிட்டு இருப்பாங்க. அவங்களோட ஃபீலிங் வந்து நம்ம புரிஞ்சுக்கணும். அதுதான் எம்பத்தி. அடுத்து நான் கடைசியா வந்து
யூசிங் எமோஷனல் இன்டெலிஜென்ஸ் ஃபார் ஒர்க். நல்ல எமோஷனோட நம்ம வந்து இப்போ உரை வந்து மேல் கொண்டு போயிட்டு கீழே கொண்டு போயிட்டு சந்தோஷத்தை கொண்டு போயிட்டு சோகத்தை கொண்டு வந்து எமோஷனல் இன்டெலிஜென்ஸ் பண்ணி அவன் உசுர் போகிற அளவுக்கு கொண்டு போய் அப்போ திருப்பி கூப்பிட்டு வந்து ஆதி பண்பெல்லாம் சொல்லி முடிக்கும் பொழுது ஒரு பிரியாணி சாப்பிட்ட ஒரு ஃபீலிங் வரணும் பேசி முடிக்கும் பொழுது ஒரு அதுதான் எமோஷனல் இன்டெலிஜென்ஸ் உள்ளவங்க வேலையை முடிக்கிறதுக்கான வழி. ஸோ அந்த மாதிரி ஒரு நல்ல எமோஷன்ஸ்ல ஒன்று தான் ஃபியர் ரொம்ப நல்ல விஷயம்தான். அது ஒரு டூல் மாதிரி தேவைப்படும் பொழுது பயப்படுற மாதிரி நடிக்கிறதுக்கும் தேவைப்படும் பொழுது பயமும் படுறதுக்கும் உங்களுக்கு அந்த தெளிவை வந்து இயற்கையை வழங்கட்டும். இந்த புத்தகத்தை தொடர்ந்து படிச்சு நீங்கள் அடுத்த லெவலுக்கு போகலாம். வேற கேள்வி இருக்கா? Sir, my name is P. Jitharan. Sir, நீங்க IAS இன்டர்வியூ ஃபர்ஸ்ட் அட்டெண்ட் பண்ணும்போது உங்களுக்கு என்ன எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தது? செம்ம எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஐஏஎஸ் இன்டர்வியூ ஃபர்ஸ்ட் 2022ல அட்டன் பண்ணேன். 2001ல அட்டன் பண்ணேன். 2002ல இன்னொரு 2 தடவை அட்டன் பண்ணேன். 2003ல ஐஏஎஸ் ஆனேன்னு சொன்னேன். 2003 2002ல அந்த ஐஏஎஸ் இன்டர்வியூக்கு பணாத பாடவிட்டு ப்ரிப்பேர் பண்ணி கேள்விகள் எல்லாம் வந்து என்னென்ன மாதிரியான கேள்விகள் வரும். ஐஏஎஸ் இன்டர்வியூ மட்டும் இல்லாமல் எந்த மாதிரியான இன்டர்வியூ எந்த மாதிரியான கூட்டத்துக்கும் ஒரு தயாரிப்புக்கான அடிப்படை டிப்ஸ் எனக்கு கிடைச்சது. அந்த டிப்ஸ் என்னன்னா டு ஃபேஸ் an interview, to meet somebody, to talk to somebody, you need not know all the answers. ஒரு ஆளை நம்ம பார்க்க போறோம், அவர் ஏதோ கேட்க போறாரு, இந்த ஸ்கூல்ல வரப்போகுது, ஆசிரியரை பார்க்க போவோம், எக்ஸாம் எழுத போவோம். அப்புறம் என்ன பண்ணுவோம், டீச்சர் இன்டர்வியூல வைவா ரோசி நடத்துவாங்க கல்லூரிகளில். பல விஷயங்கள் அப்பா கூப்பிட்டு அனுப்புனாரு அப்படின்னு சொல்லுவாங்க, அல்லது இன்னார வர சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் அங்கே போகும்போது என்னென்ன பண்றது, மீட்டிங் நடத்துறதுக்கு எப்படி ப்ரிப்பேர் பண்றது, என்ன பண்றது மாதிரி பதட்டத்தில் வந்து என்ன பண்ணோம்னா யூ மே நாட் நோ ஆல் த ஆன்சர்ஸ். உங்களுக்கு எல்லா பதில்களும் தெரிந்திருக்காது. ஆனால் யூ ஷுட் பி ஏபிள் டு ஃபேஸ் ஆல் த கொஸ்டின்ஸ். ஃபேசிங் கொஸ்டின் இஸ் டிஃபரெண்ட் ஃப்ரம் ஆன்சரிங் இட். இந்த டிப்ஸ் வந்து அதில் கிடைச்சது. ஃபேசிங் கொஸ்டின் அப்படின்னா என்ன, ஒரு கொஸ்டினை வந்து நமக்கு வந்து ஃபேஸ் பண்றதுக்கு அப்புறம் தான் நம்ம ஆன்சர் ரெடி பண்ணுவோம். அதுக்கு ஃபேஸ் பண்றதுக்கு முன்னாடி நம்ம என்ன சொல்ல போறோம்னு நினைச்சோம்னா ஆன்சரே வராது. அதான் பிளாக் அப்படின்றாங்க. சைக்கலாஜிக்கல் பிளாக் வந்து ஆகாம இருக்கிறதுக்கான தன்னம்பிக்கை நம்மளால முடியும், நம்ம எவ்வளவோ வந்து சாதிச்சிட்டோம் அப்படின்னு இதுக்கு மேல இருக்கிறது என்ன இருக்க போகுது, நம்ம எவ்வளவு பண்றோம் இதை பண்ண மாட்டோமோ அப்படின்னு நம்புற மாதிரி. ஸோ அடுத்து வந்து என்ன பண்றோம், இன்டர்வியூக்காக சில கோச்சிங்லாம் இருக்கு. எங்களோட சீனியர்ஸ் எல்லாம் நிறைய எங்களுக்கு வந்து கோச்சிங் கொடுப்பாங்க. திரு மீனாட்சி சுந்தரம், திரு முருகேசன், திரு செங்கரி சார், அப்புறம் திரு கேபி ஆனந்த் சார், இந்த மாதிரி நிறைய ஆஃபீஸர்ஸ் எனக்கு முன்னாடி படித்தவங்க, எனக்கு தெரிஞ்சவங்க வந்து ஐஏஎஸ் இருந்தாங்க. அவங்கெல்லாம் வந்து உட்கார வச்சு எங்களை கேள்வியெல்லாம் கேட்டு தயார் பண்ணி உள்ள அனுப்பி விடுவாங்க. அப்போ நிறைய நல்ல கேள்விகள்லாம் கேட்டாங்க. அப்போ வந்து நான் 2 இன்டர்வியூ போனேன். 2002, 2003. 2002ல வந்து பர்மன் அப்படின்னு ஒரு போர்டு மெம்பர், அடுத்த 3ல வந்து அருந்ததி கோஷ் அப்படின்னு ஒரு மேடம், அவங்க ஃபாரின் சர்வீஸ் ஆஃபீஸர். ஸோ அந்த இன்டர்வியூல நிறைய என்னோட படிப்பு என்ன, எங்கள் ஊர் பற்றி கேட்டாங்க. நிறைய சுவையான பதில்கள்லாம் சொன்னோம். என்னோட படிப்புல நான் பண்ண ரிசர்ச் வந்து ஜாப்பனீஸ் குவை அப்படின்னு ஒன்று இருக்கு, ஜப்பானிய காடை வளர்ப்பு. நான் ஒரு கால்நடை மருத்துவம் சொன்னார்ல, பிஜி வந்து போஸ்ட் கிராஜுவேஷன் படித்தேன் நான் பரேலி அப்படின்ற இடத்துல யூபியில். ஸோ அந்த படிப்புகளை பற்றி கால்நடை மருத்துவம் படிச்சுட்டு ஏன் நீங்கள் ஐஏஎஸ் ஆகணும்னு பண்ணுறீங்க, இந்த மாதிரியான கேள்வியெல்லாம் கேட்டாங்க. மிகுந்த அந்த போர்டு வந்து நம்மளை வந்து தேர்வு பண்ணுறதுக்காக அங்கே அமர்ந்துருக்காங்க, நம்ம ரிஜெக்ட் பண்ணி டிஸ்கரேஜ் பண்ணுறதுக்காக இல்லை அப்படின்னு நம்பிக்கை நம்ம இருந்ததுன்னா அதுவும் உதவியாக இருக்கும். ஸோ நான் உங்களுக்கு கேள்வி பதில் சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ. தேங்க்யூ. என் பேர் சக்தி பிரியா. நீங்க சொன்னீங்க நான் மீடியால டிரெக்டர் ஆகணும் அப்படின்னு. உங்களோட ஃபர்ஸ்ட் ட்ரை அண்ட் லாஸ்ட் ட்ரை அதோட எக்ஸ்பீரியன்ஸ் பத்தி ஷேர் பண்ணுங்க. ட்ரை பண்ணவே இல்லைம்மா, இன்னும் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். நீங்க யாராவது டைரக்டர் ஒரு நல்ல கதை சொல்றேன், இப்பதான் ட்ரை பண்றேன். அந்த பக்கமே போகலாமா? ஏன் சார்? ஃபீல் பண்றோம் ஒரு இந்த நாடு ஒரு நல்ல டைரக்டரை எழுதிச்சுமா,
அப்படிலாம் இல்ல. அதாவது ஒரு மனுஷன் எவ்வளவுதான் செய்ய முடியும் பாருங்க. ஏதாவது ஒண்ணு, அதாவது ஒரு பொன்மொழி ஒண்ணு இருக்கு, ஏதாவது ஒன்றை நீ செய்து கொண்டிருக்கின்றாய் என்றால் ஏதாவது ஒன்றை நீ செய்யவில்லை என்று அர்த்தம். உண்மைதானே? நான் டாக்டர் ஆயிட்டேன்னா ஐஏஎஸ் ஆயிட்டு முடியாது. வாழ்க்கையை ரொம்ப பொறுமையா நினைச்சு பாத்தீங்கன்னா செம்ம காமெடியா இருக்கும். ஆனா வாழ்க்கையை ரொம்ப ஃபீல் பண்ண ஆரம்பிக்கும். For those who think life is a comedy, for those who feel life is a tragedy, ஃபீல் பண்ணிட்டே இருப்போம். ரொம்ப ஃபீல் பண்ணக்கூடாது. ரைட்டா அப்படியே வந்ததை எடுத்துட்டு போகணும். ஒரு ஐஏஎஸ்ஸே கிடைச்சிருச்சு, அப்புறம் என்ன, ஞான ராஜசேகரன் அப்படின்னு சொல்லி ஒரு ஐஏஎஸ் அதிகாரி இருக்கார். அவர் இயக்குனர் படம் பாரதி. நிற்பதுவே நடப்பதுவே அந்த பாரதி. அப்புறம் பெரியார், அற்புதமான படங்கள், மோகமொழி, இதெல்லாம் பண்ணாம ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர் தான். கனவுகள் எப்பவும் முடிந்து போகல, வாழ்க்கை என்ன இருக்கு. Good evening, sir. என் பேர் ஆர் ரிஷினா. நான் ஸ்டடிங் 9th ஸ்டாண்டர்ட். ஆர் ரிஷினா. ரிஷி. ஓகே. நீங்க ஃபர்ஸ்ட் சொன்னீங்க அத்லெட்னு சொன்னாங்க. உங்களுக்கு எந்த மாதிரி ஸ்போர்ட்ஸ் ரொம்ப பிடிக்கும்? ஸ்போர்ட்ஸ் நான் ஒரு ஃபுட்பால் பிளேயர் தான். பேசிக்கலா எங்க அப்பாவே ஃபுட்பால் பிளேயர். அப்பாவோட ஃபுட்பால் அவரோட ஃபுட்பால் ஆடும்போது அவர் அந்த கிக்கெல்லாம் சொல்லி கொடுத்தாரு. ஆனா என்ன பண்ணாரு, எங்க பிடிக்கு போய் என் பையனை டீம்ல எடுத்துறாங்க அப்படின்னு சொல்லிட்டாரு. அவரு நம்மள செலக்ஷன் நடக்கும்போது எனக்கு மட்டும் கேப்பும் கொடுக்கல, ட்ரெஸ் கொடுக்கல, ஸ்பூன் கொடுக்கல. அப்புறம் அழுது குழம்புனா நீ போய் உங்க அப்பாவே கேமரா அப்படின்னு சொல்லிட்டாரு. அப்புறமா கேட்டோம்னா சொல்றாரு, ஃபுட்பால் ரொம்ப டேஞ்சரஸ் கேம், கை கால் உடஞ்சு போயிடும், என் பையனை காப்பாத்துங்க அப்படின்னு சொல்லி நிறுத்தி விட்டாரு. ஸோ ஆனா இப்போ ஆடிட்டு தான் இருக்கேன். ஸோ கோலா மேட்ச்ல பாக்குறாரு, ஒரு கோல், சூப்பர் கோல், ஒரு வீடியோ ஒன்று இருக்கு. அதை பார்த்துட்டு அப்படின்னு இருக்கேடா அப்படின்னாரு. அப்பாவுக்கு 86 வயசு ஆகுது. ரொம்ப பாராட்டு வாங்கினது ரொம்ப சந்தோஷம் எனக்கு. ஃபுட்பால் தான் என்னோட ஒரிஜினல் கேம்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா ஃபுட்பால் கனவுல எல்லாம் வருது. ஸோ அடுத்து கிரிக்கெட்ல பேஸ் போடுவேன் நான். அப்புறம் நான் டென்னிஸ் ஆடுவேன். டென்னிஸ்ல இண்டிவிஜுவல் சாம்பியன்ஷிப் எனக்கு கிடைச்சது. ஏன்னா எனக்கு மோத வேண்டிய ஆளுங்க 2 பேர் மோதிட்டாங்க. அதனால ஒரு விங்ல நான் செமிஃபைனல் ஃபைனல் வந்துட்டேன். எனக்கு ஆப்போனன்ட் விங்ல 2 பேர் வந்தாங்கல்ல, அவங்களோட சண்டை வந்துட்டே இருந்துச்சு. அது அவுட்டு இந்த மாதிரி எல்லாம் பிரச்சனை அடிக்கடி வரைக்கும் போனதுனால அவங்க மேட்ச் முடிஞ்சால எனக்கு ஃபைனல் ஆப்போனன்ட் வரவே இல்லை. ஒருத்தர் வரலாமா, அதே உள்ள அன்னைக்கு மழை வேற வந்துச்சு. அப்புறமா அவங்க பேசி எதிர்க்கல ஆனந்த் இருக்கு, அவனுக்கு கொடுக்கலாமா, அவனுக்கே கொடுத்துருங்க அப்படின்ட்டாங்க. இப்படி சாம்பியன் ஆனாங்க. அது டென்னிஸ். ஈக்வெஸ்ட்ரியன் சொல்லக்கூடிய ஈக்வெஸ்ட்ரியன் ஸ்போர்ட்ஸ், ஹார்ஸ் ரைடிங், அது எனக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கு. ஸ்விம்மிங், ஸோ டேபிள் டென்னிஸ், அப்புறம் என்ன இருக்கு எல்லாம் வச்சுக்கலாம். ஆனால் ஃபுட்பால், பேஸ்கெட் பால் ஆடுவேன், வாலிபால் விளையாடுவேன். ஊரில் வாலிபால் ஆடும்போது அந்த பூஸ்ட் போடுறதுக்கு வச்சுப்பாங்க, கொஞ்சம் உயரம் கம்மியாக இருக்கிறதுனால. ஆனால் ரொட்டேஷன் ஆடும்போது பூஸ்ட்ல போட்டு அங்கே வந்துடுவோம். ஊரில் நல்ல நல்ல பிளேயர் சம்பத் அண்ணன் ஒருத்தர் இருக்காரு. அவர் தான் ஒரு 4 காசு கீழே போட்டு கரெக்டாக அந்த காசு மேலே அடிப்பார் மேலே ஏறி. அந்த மாதிரியான ஒரு டீமில் விளையாடுனதை நான் சந்தோஷமா நினைக்கிறேன். விளையாட்டு வாழ்க்கையில் ரொம்ப முக்கியமானது. எதையும் நம்ம வெற்றி தோல்வியை எடுத்துக்கிறதுக்கு, பெருசாக எடுத்துக்காம இருக்கிறதுக்கு விளையாட்டு ஸ்போர்ட்ஸ்மேன்ஷிப்பாக வாழ்றது அப்படின்றதும் ஸ்போர்ட்ஸும் டிஃப்ரெண்ட். வாழ்க்கையில் ஆஸ்கர் வைல்ட் அப்படின்னு ஒரு ஆங்கில எழுத்தாளர் இருக்காரு. அவர் சொல்லியிருக்காரு, லைஃப் இஸ் டூ இம்பார்ட்டன்ட் டு பி டேக்கன் சீரியஸ்லி அப்படின்னு. சார் புரிஞ்சிச்சு, கொஞ்ச நாள் கழிச்சு உங்களுக்கு புரியும். தேங்க்யூ. நன்றி சார். இப்பொழுதும் வியாசர்பாடி பேசுகிறது நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு உரையாற்றிய மாணவ மாணவியருக்கும் மற்றும் கலாம் சபா வாலண்டியர்ஸ்க்கும் நமது சிறப்பு விருந்தினர் ஆனந்தகுமார் சார் அவர்கள் பரிசளிப்பார். முதலில் கலாம் சபா வாலண்டியர்ஸ் அவர்களுக்கு பரிசளிப்பார்கள். தீபக்
கணேஷ். கமலஸ்ரீ. அற்புத கிருஷ்ணன். ஆர்யா பெருமாள். ஆகாஷ். ரிஷி. ராஜலக்ஷனா. சக்தி ஸ்ரீ. மண்டோம் சக்தி பிரியா. ஸ்வேதா. அடுத்தபடியாக வியாசர்பாடி பேசுகிறது என்ற நிகழ்ச்சியில் உரையாற்றிய மாணவர்களுக்கு பரிசளிப்பார்கள். கமலஸ்ரீ. முதல்ல பேசணும் தீப கணேஷ். ஸ்வேதா. வாலண்டியர் கலாம் சபா வாலண்டியர் மதிவண்ணன். காலத்தில் செய்யும் உதவியும் காலம் தாழ்த்தாமல் செலுத்தும் நன்றியும் காலங்கள் போனாலும் நெஞ்சிலே நிலைத்திருக்கும். அந்த வகையில் நன்றி உரை கூற வருகிறார் ரா கமலஸ்ரீ. கலாம் சபா நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அனைத்து கனிந்த உள்ளங்களுக்கும் கமலாஸ்ரீயின் பணிவான வணக்கங்கள். சபா 3 மாதாந்திர வழிகாட்டி கூட்டத்தொடரில் பள்ளி கல்லூரி மாணவியர்களுக்கு படிப்பும் பண்பும் என்ற தலைப்பில் அன்பும் ஆர்வமும் கலந்து அறிவையும் அறனையும் அளித்து மாணவ செல்வங்களுடன் மழலை போல் பகிர்ந்து கொண்ட மாமனிதர் மருத்துவர் ரா ஆனந்தகுமார் IAS அவர்களுக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். ஓர் சிற்பியாய் நம் போன்ற மாணவர்களை ஆளுமை செய்து ஆளுமை சிற்பி மாத இதழ் ஆசிரியர் முனைவர் மே ஞானசேகர் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மாணவர்களுள் மாணவனாய் மாணவர்களின் நண்பனாய் கலாம் சபாவின் நிறுவனராய் வியாசர்பாடியின் விசைப்படராக திகழும் இராணுவ விஞ்ஞானி முனைவர் வி டில்லிபாபு அவர்களுக்கும் என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்நிகழ்ச்சியில் ஆர்வத்துடன் கலந்து கொண்டு நம் சிறப்பு விருந்தினருடன் உரையாடி என் போன்ற மாணவ செல்வங்களுக்கும் நேரலையில் இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கும் அனைத்து நல் உள்ளங்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன்.
இந்த நிகழ்ச்சியில் ஆரம்பம் முதல் முடிவு வரை சீராக நடக்க உதவிய தன்னார்வ மாணவர்களுக்கும் மிக பெரிய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இங்கு நடக்கும் அனைத்து நிகழ்ச்சிகளுக்கும் ஒத்துழைக்கும் வியாசப்படி மக்களுக்கும் என் நன்றியை தெரிவித்துக் கொண்டு இறுதியாக, சரித்திரத்தில் உன் பெயர் இடம்பெற வேண்டும் என்றால் நீ பலமுறை நூலகத்திற்கு வர வேண்டும் என்று கூறி என் நன்றி உரையை முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். இங்கு இருக்கும் மாணவர்கள் மற்றும் பெரியோர் சிறப்பு விருந்தினரோடு புகைப்படம் எடுத்துக்கொள்ள விரும்பினால் இந்த நிகழ்ச்சி முடிந்த பிறகு வரிசையாக வந்து எடுத்துக்கொள்ளலாம். கலாம் சபா தினமும் 4 முதல் 6:30 மணி வரைக்கும் இயங்கும் மற்றும் மாதந்தோறும் வழிகாட்டு கூட்டத்தொடர் நடைபெறும். அனைவரும் வந்து பங்கேற்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். மேலும் கலாம் சபா நிகழ்வுகளை தொடர்பு கொள்ள வேண்டும் என்றால் கலாம் சபாவின் மின்னஞ்சலுக்கு, அதாவது kalamsabha2024@gmail.com மின்னஞ்சலுக்கு தொடர்பு கொள்ளுமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்ளுகிறோம். சாதனை புரிய ஆசைப்படுபவர்கள் புத்தகங்களுடன் இருப்பார்கள். சாதனை புரிந்தவர்கள் புத்தகத்தில் இருப்பார்கள். ஆசைப்படுவதோடு மட்டுமில்லாமல் இலக்கை நோக்கி பயணிக்க வேண்டும். இப்பொழுதும் நாம் தேசிய கீதத்தை பாடுமாறு எழுந்து நிற்போம். अधिनायक जय हे भारत भाग्य विधाता, पंजाब सिंध गुजरात मराठा द्राविड़ उत्कल बंगा, विंध्य हिमाचल यमुना गंगा उच्चल जगति तरंगा, तव शुभ नामे जागे, तव शुभ आशीष मांगे, गाहे तव जय गाथा, जन गण मंगलदायक जय हे भारत भाग्य विधाता, जय हे जय हे जय हे जय 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 हे. முதலில் மாணவர்கள் உள்ளே இருக்கக்கூடிய